அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஷன் யூனிட் 12 பார்க்க போறோம். ஏற்கனவே ரீசெண்டா இந்த கொஸ்டின் நீங்க எழுதுனீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டதா இதை சொல்றேன். இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, ஈவன் சைக்காலஜி கிளாஸோ இல்லை சப்ஜெக்ட் கிளாஸோ, இதை ஆக்சுவலாக டவுன்லோட் பண்ண முடியாம தான் இங்கே வச்சிருக்கோம். பட் சில ஏதாவது இல்லீகலா சில பேர் அதை எப்படியோ டவுன்லோட் பண்ணி சில யூடியூப்ல அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு தான் நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த யூடியூப் என்ன யூடியூப் அது எல்லாமே இப்போ நான் நம்ம சென்டருக்குன்னு ஒரு லீகல் டீம் வச்சிருக்கேன். அவங்க டீம்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவங்க யூடியூப்ல அதுக்கான லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த செய்யறவரு கண்டிப்பா இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள தான் இருப்பாங்க, அதுல எந்த டவுட் கிடையாது. சரியா? நான் இண்டிவிஜுவலா சொல்ல விரும்பல. அது தவறான விஷயம். ஒருத்தருடைய உழைப்பை அது தவறா பயன்படுத்தக்கூடாது. அதுல அப்லோட் பண்ணி நீங்க அதுல என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியல. சரியா? ஸோ இதோடு முடிச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது, அவ்வளவுதான். கண்டிப்பா இப்ப இந்த நான் டிஸ்கஸ் பண்ற கிளாஸை நாளைக்கு அப்லோட் பண்ணுவாங்க. இது ஒரு எச்சரிக்கையான பதிவு, அவங்களுக்கான ஒரு எச்சரிக்கை பதிவு. ஒருத்தர் மட்டும் கிடையாது, 1-2 அது எப்படினாலும் எனக்கு தெரிஞ்சிடும். என்ன நீங்க நீங்க வேற யாருக்காவது அதை கொடுத்தாலும் சரி, டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி. ஏன்னா நான் கூகுள்லயும் சரி, ஜூம்லயும் சரி, நான் பே பண்ணி நிறைய அமௌண்ட் லேக்ஸ் கணக்கில் பே பண்ணியிருக்கேன். பே பண்ணி தான் அதை ஃபுல்லா நான் அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நான் வச்சிருக்கோம். அப்ப என்ன ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலும் எனக்கு அதுக்கான மெயில்ல வந்துடும். கூகுளும் அனுப்புவாங்க, ஜூமும் அனுப்புவாங்க எனக்கு. ஸோ அதுல சில விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இது ஒரு வார்னிங் மெசேஜ். கண்டிப்பா அது எல்லாரும் செய்ய மாட்டீங்க. ஒரு 1% பீப்புள் தான், இல்ல 2% பீப்புள் வேணா செய்வீங்க. அவங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ். பட் ஆல்ரெடி 2 நாள் முன்னாடி இருந்தே லீகல் டீம்கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க பேக்ரவுண்ட்ல. ஆல்ரெடி நம்மளுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, அந்த டீம்கிட்ட சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் இதுக்கு அடுத்த வரக்கூடிய வீடியோ நீங்க அப்லோட் பண்ணா அந்த ஆக்ஷன் ரொம்ப சிவியரா இருக்கும். சரியா? அதெல்லாம் நான் இங்க சொல்ல விரும்பல. சப்போஸ் அப்படி நீங்க மேக்சிமம் அந்த மாதிரி வீடியோவை நீங்களே டெலீட் பண்றது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அது வேற மாதிரி இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். ரொம்ப இங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதுக்காக சில விஷயம் நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். இது பர்டிகுலரா எல்லாருக்கும் தேவையில்லை. இப்ப நான் சொல்றது எல்லாருக்கும் தேவையில்லை. நீங்க கூட ஐயோ இப்ப நம்ம கஷ்டப்பட்டு படிக்கமே, யாரோ ஒருத்தர் வெளியே இருந்து படிச்சுட்டு இருக்காங்களா அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. பாஸ் பண்றதுக்கு அதை பார்த்துலாம் படிச்சு வாய்ப்பே கிடையாது. பட் இருந்தாலும் என்னுடைய உழைப்பெல்லாம் இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கணும் மட்டும்தான், அதுல ஜெனியூனா இருக்கணும் மட்டும்தான். அதே மாதிரி என்னுடைய விசஸும் யாரு எனக்கு ஜெனியூனா இருக்காங்களோ, நம்ம கிளாஸ்க்கு யார் ஜெனியூனா இருக்காங்களோ, நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு யார் ஜெனியூனா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னுடைய விசஸும் இருக்கும். மற்றவங்களுக்கு கண்டிப்பா என் விசஸ் இருக்கவே இருக்காது. நீங்க மிஸ்யூஸ் பண்ணா, ஏன்னா நீங்க எனக்கு பே பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்கு ஜெனியூனா இருப்பேன். அதே மாதிரி நீங்களும் எனக்கு ஜெனியூனா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் நீங்க ரிசல்ட் வாங்க பாருங்க. படிச்சு பாஸ் பண்றதுக்கான வேலையை பாருங்க. அதெல்லாம் விட்டுட்டு வேற வேலை எல்லாம் பார்க்காதீங்க. ஏதோ கொடுக்குற அந்த மினிமம் ஏதாவது கொடுக்கறதுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கொஸ்டினை ஷேர் பண்றதோ, சரியா? இல்லைன்னா வீடியோ கொடுக்கறதோ, இல்லைன்னா லிங்கை கொடுக்கறதோ, அதெல்லாம் வேண்டாம். நான் நிறைய பார்த்துட்டேன். மேக்சிமம் அவங்க செலக்ஷன் லிஸ்ட்லயே வர மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் சிவி வரைக்கும் வருவாங்க, அதுக்கடுத்து மிஸ் ஆயிடுவாங்க. எனக்கு தெரியும் யார் யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னா. ஏன்னா அதான் சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எந்த இடத்துல என்ன நடந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. நம்மளுக்கு எப்படி சொல்றது, ஒரு குரூப்க்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எல்லாருக்கும் இதை மற்றவங்க சும்மா இது காதுல கேட்டு கேட்காம போயிட்டுருங்க. இது யாருக்காக சொல்றேன்னா அவங்க கேட்டா போதும், அவ்வளவுதான். இது தொடர்ந்தால் அது வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இதோட நிப்பாட்டிக்கிட்டா அவங்களுக்கு பெட்டர். ஏன்னா கண்டிப்பா இந்த வீடியோ கூட அப்லோட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன் பாத்தீங்களா, எடுக்க போறேன்ல, இந்த வீடியோவை அப்லோட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சைக்காலஜி அப்லோட் பண்ணியிருக்காங்க, சார் நடத்தினது அப்லோட் பண்ணியிருக்கு அது யூடியூப்ல. சரியா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன் நானு, இது வேண்டாம், நிப்பாட்டிக்கோங்க.
சரியா? ரைட், லெட் இட் பி. எனிவே மற்றபடி நீங்கள் இப்போ சைக்காலஜி டெஸ்ட் போயிட்டு இருக்கு. சைக்காலஜி டெஸ்ட் வந்து ஏற்கனவே அட்டன் பண்ணியிருந்தாலும் அந்த கொஸ்டின் பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். தயவு செய்து திரும்ப தடவை நம்ம சைக்காலஜி தானே நம்மளுக்கு தெரியும்ல, பழைய போர்ஷன் தானே நமக்கு தெரியும்ல அப்படின்னு நினைச்சு விட்டுறாதீங்க. நீங்க சைக்காலஜி படிக்கணும், சப்ஜெக்ட் படிக்கணும். லாஸ்ட் டைம் வந்து நான் திரும்பவும் சொல்றேன், சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தவங்க, சைக்காலஜில வீக்கா இருந்தவங்க சிவி வரைக்கும் தான் போக முடிஞ்சது, ஃபைனல் லிஸ்ட்ல வர முடியவில்லை. அவங்க சொன்ன ஃபீட்பேக் இது, நானா சொல்லல. ரிஜெக்ட் ஆனாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஃபீட்பேக்கை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அவே சைக்காலஜி, எஜுகேஷனு, ஜிகே, அதான் தமிழ், இதெல்லாம் அசால்ட்டா படிக்கக்கூடாது. நான் ஏன் இப்பயே ஸ்டார்ட் பண்றேன், அடுத்த மாசம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அடுத்த மாசம்ல நீங்க ஒன்லி சப்ஜெக்டை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, சைக்காலஜி சரியா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. நான் எஜுகேஷனுக்குன்னு ஒரு ஷெடியூல் போட்டிருக்கேன். அதுல ஒரு 3 டெஸ்ட் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்பதான் பார்த்தேன். சைக்காலஜி 10 டெஸ்ட் முடியுது பாத்தீங்களா, நான் இப்ப சொல்றதுதான். 10 டெஸ்ட் முடிஞ்ச உடனே 10 ஸ்லிப் டெஸ்ட் முடியுது. 10 ஸ்லிப் டெஸ்ட் முடிஞ்ச உடனே அடுத்தது எஜுகேஷன் ஒரு 5 டெஸ்ட் வைக்கேன் பாருங்க. அந்த 5 டெஸ்ட்டுக்கு அடுத்து திரும்ப சைக்காலஜி மொத்தம் 3 யூனிட் ஓல்டு சிலபஸ் பொறுத்தளவு. அந்த 3 யூனிட்டுக்கு தனித்தனியா டெஸ்ட் வைக்கப்பேன். தனித்தனியா 3 யூனிட்டுக்குமே தனித்தனியா. அது நான் ஷெடியூல் போடல. நான் போட்ட பிறகுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அது நான் நடுவில் ஷெடியூல் எப்படி நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ இது முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்து எப்படி இருக்கும்னா ஷெடியூலு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஓல்டு சிலபஸ் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நியூ சிலபஸ்ல மட்டும் தனியா டெஸ்ட் வைக்க போறோம். நான் அப்படிதான் சார்ட்ட பேசியிருக்கேன். நியூ சிலபஸ் மட்டும், ஏன்னா அதை நீங்க ஒரு தரவு பண்ணணும். நியூ சிலபஸ் மட்டும் தனியா ஒரு டெஸ்ட் கிடையாது, அதே நிறைய டெஸ்ட் வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். எஜுகேஷன்ல நியூ சிலபஸ் மட்டும் சார் கம்ப்ளீட்டா முடிச்ச பிறகு. சரியா? அதுக்கு அடுத்து என்ன செய்ய போறோம்னா, ஓல்டையும் நியூ எப்படி நம்ம சப்ஜெக்ட்ல செஞ்சோமோ அங்க ஓல்டு நியூ அப்படிலாம் கிடையாது. நியூஸ் இப்ப கரண்ட் சிலபஸ்ல எஜுகேஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ ஃபர்ஸ்ட் 5 யூனிட் கம்ப்ளீட்டா, அடுத்த 5 யூனிட் கம்ப்ளீட்டா, தனித்தனியா டெஸ்ட். அடுத்தது ஹோல் சிலபஸ் நிறைய டெஸ்ட். இத்தனை டெஸ்ட் நான் சொல்ல முடியாது. இதுதான் என்னுடைய பிளான், டென்டேட்டிவ் பிளான் ஃபார் எஜுகேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது அப்ப இதே முடிகிறதுக்கு ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் ஆகுது. ஷெடியூல் நீங்க பார்த்துருப்பீங்க. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் வருது. அதுக்கடுத்து நியூ சிலபஸ் நடத்துறது கரெக்டா செப்டம்பர் மிடில் வரைக்கும் போயிடும். இதுக்கு நடுவுல கரெக்ட் நம்ம இந்த ஒரு சைக்கிள் வந்து என்ன செஞ்சிரும், சப்ஜெக்ட் முடிச்சிருவோம். கம்ப்ளீட் ரிவிஷன் ஒரு சைக்கிள். நீங்க ஷெடியூல் பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஷெடியூல் நீங்க வந்து நான் சம்டைம் நான் போட மறந்துட்டாலும் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துட்டேன். நான் ஒவ்வொரு டெக்ஸ்ட் மெசேஜா போடணும்னு எதிர்பார்க்காதீங்க. உடனே அதுல குரூப்ல என்ன கேட்டீங்க, அப்ப இன்னைக்கு இந்த டெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க. அது வந்து நான் ஆல்ரெடி ஷெடியூல் போட்டா அந்த ஷெடியூல் படி போயிட்டே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நானும் இண்டிவிஜுவலா திரும்ப ரிமைண்ட் பண்றதுக்காக ஒவ்வொரு நாளைக்கு என்ன ஷெடியூலோ அதையும் நான் ரிமைண்ட் பண்றதுக்கு நான் காலையிலேயே போட்டுருவேன். சம்டைம் வந்து அது மறந்தா மதிய வாக்கில் போடுவேன் நான். சரியா? இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் கொடுத்துட்டேன். அந்த டேட் படி உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும் டெஸ்ட். இன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு அது கொடியேற்றி முடிஞ்சவொன்னு ஃபுல்லா வந்து என்ன செஞ்சிருக்கோம், டெஸ்ட் கொஸ்டின் தான் எடுத்துட்டு இருக்கேன் ரிவிஷனுக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 100 கொஸ்டின். சார் ரிவிஷனுக்கு 1வது யூனிட் 2வது யூனிட். 1வது யூனிட் வந்து 60 கொஸ்டின் சார். ஏன்னா செகண்ட் யூனிட் வந்து சின்ன யூனிட், அவன் 40 கொஸ்டின் ஆக்கிட்டேன். சரியா? இன்னொரு 80 கொஸ்டின் எடுத்துட்டேன். இன்னொரு 20 கொஸ்டின் தான் எடுக்கணும். இந்த கிளாஸ் முடிச்சோடனே எடுத்துருவேன். இன்னைக்கு இன்னதான் எடுக்கவே போறேன். 80 கொஸ்டின் தான் எடுத்து முடிச்சிருக்கேன். இன்னொரு 20 கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கு. அது இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே நான் எடுத்துருவேன். சைக்காலஜி சார் எடுத்துருக்கும்போது நான் எடுத்து விட்டுருவேன். சரியா? ஸோ கொஸ்டின் வந்து நான் திரும்ப சொல்றேன், ரிவிஷன் கொஸ்டின் ரொம்ப தரமா இருக்கும். நீங்க பார்க்காத வியூவில் இருக்கும். வீடியோ கிளப்புறீங்களா சார் இப்படி அப்படின்னு நினைக்க வேண்டாம். மேக்சிமம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது. அப்ப பழைய கொஸ்டின் நீங்க பார்க்கணுமா பார்க்க வேண்டாம். அது நீங்க ரிவிஷன் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா நம்ம ஃபைனல் எக்ஸாம் தானே முக்கியம். ஃபைனல் எக்ஸாம் தான் நமக்கு முக்கியம். அப்ப ரிவிஷனுக்கு நீங்க பாருங்க. சரியா? ஆனா நீங்க டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க இந்த மாதிரிலாம் இருக்குமா கொஸ்டின் அப்படி அந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஒவ்வொன்றும் யோசிச்சு எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்கேன். இப்பதான் 80 கொஸ்டின் எடுத்திருக்கேன். என்ன 20 கொஸ்டின் எடுக்க வேண்டியிருக்கு. யோசிச்சு பாருங்க. ஸோ அதுக்கடுத்து அடுத்த டெஸ்ட் இருக்குது. ஸோ ஷெடியூல் இப்படியே போயிட்டே இருக்கும். நான் வைக்கிற டெஸ்ட் கொஸ்டினை ப்ராப்பரா அட்டன் பண்ணாலே போதும். அது டிஸ்கஷனு பிளஸ் 4 ஆப்ஷனை பார்த்தாலே போதும், கன்ஃபார்ம் பாஸ். சரியா? மார்க் வந்து மேக்ஸிமம் கட் ஆஃப்ல வர பாருங்க. பட் இந்த டெஸ்டோடைய மார்க் எனக்கு திருப்தி கிடையாது.
இது கிளாஸ் முடிச்சோன்னே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டிஸ்கஷன் கிளாஸ் முடிஞ்சோடனே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். எனிவே ரைட். ஸோ கொஸ்டின்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் நான் தான் எடுத்திருந்தேன். சரி டிஸ்கஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் நான் இப்போ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து மேக்சிமம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த யூனிட்ல எத்தனை கொஸ்டின் வரும். நான் முதல்ல இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டேன். 7 கொஸ்டின் இல்லைன்னா 8 கொஸ்டின் அவ்வளோதான் வரும். 7 to 8 கொஸ்டின் இந்த யூனிட்டும் சரி, அதுக்கு அடுத்த யூனிட்டும் சரி. சரியா? இந்த ரேஞ்ச் தான் வரும். 7 இல்லைன்னா 8. ஓகேவா? இதை கொஞ்சம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த விஷயங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம இதை பத்தின டீட்டெயிலாம் நான் ஒன்று ஒன்றா சொல்றேன் நான். ஓகேவா? ரைட். ஸோ ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட். எஸ், கொஸ்டின் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் படி ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நான் பேசுறது ரொம்ப தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். எனிஒன் கேக்குதா? எனிஒன்? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. நீங்க மியூட்ல வச்சுக்கோங்க. ரைட். இதுல டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இன் பயாலஜி வந்து நியூ ஏரியா. இது ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுவும் கொஞ்சம் 11th யூனிட்டும் ரொம்ப பயப்பட வேண்டாம். சரியா? நீங்க இந்த ஒரு டெஸ்ட் எழுதணும். ஓகே, எந்த இடத்துல எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்னா ஒரு ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ரிவிஷன்ல வரும்போது நீங்க பிக்கப் பண்ணிடுவீங்க. மார்க் இதுல கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. பட் அடுத்தடுத்து இப்படிதான் கொஸ்டின் வரும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்களா? இந்த யூனிட் பொறுத்தளவு உங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மற்ற யூனிட்லாம் ஏகப்பட்ட டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஸோ இது புதுசு, எல்லாமே புதுசு, ஒன்றும் கூட பழசு கிடையாது. அப்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன் நான். ரைட். ஸோ நான் டோட்டலா டிஆர்பியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் மேக்சிமம் 8 என்னுடைய இது. சரியா? இல்லைன்னா 8 to 10 கூட வச்சுக்கோங்க. 10 கூட வர வாய்ப்பு கம்மி தான். மேபி இந்த ஏரியால எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவரா இருந்தா எடுக்கலாம். இந்த டூல்ஸ் டெக்னிக்ஸ் ரிலேட்டடா எக்ஸ்பர்ட்டா இருந்தா சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். கொஸ்டின்லாம் எடுத்து முடிச்சாச்சு. ஆல்ரெடி கொஸ்டின்லாம் எடுத்து முடிச்சாச்சு. பார்த்துக்கலாம். எப்படி வந்தாலும் பார்த்துக்கலாம். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட. நம்மளுக்கு சிலபஸ் இருக்கு, மெட்டீரியல் இருக்கு. அதுக்குள்ள இதை தாண்டி என்னத்தை கேட்க போறாங்க? ரைட்டா? ரைட். ஸோ அப்போ மேக்சிமம் ஒவ்வொரு டாபிக் சின்ன அந்த யூனிட்ல 12வது யூனிட்ல ஒவ்வொரு டாபிக்லையும் நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். எந்தெந்த ஏரியாவில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். சரி பார்ப்போம், ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் ஆர்டர் டு டிடெக்ட் த ப்ரோட்டீன் the biological samples indirect that ELISA test பர்டிகுலரா இது உங்களுக்கு தெரியும். எலைசால வந்து ஆன்டிபாடி, அதாவது என்ன கேட்டீங்கன்னா வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் தட் ஆன்டிபாடிஸ் ஆர் ரெக்கார்ட். ஒரு மினிமம் இந்த எலைசாவுக்கு எத்தனை லீஸ்ட் நம்பர், எத்தனை ஆன்டிபாடி தேவை, இந்த மாதிரி நீங்க படிச்சீங்களான்னு எனக்கு தெரியல. எலைசா படிச்சிருப்போம். அதுல என்ன கேட்டிருக்கு ஆக்சுவலா பாருங்க, டிடெக்ஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் யூசிங் எலைசா. நல்லா கவனிங்க. அப்ப அதுல வெறும் எலைசா கேட்கல சிலபஸ். அப்படியே இந்த 12வது யூனிட் நடத்தும் போதே திரும்ப உங்களுக்கு சிலபஸ் ரீகால் பண்ணிடுறேன். புரியுதா? திரும்ப கம்ப்ளீட்டா சிலபஸ். ஏன்னா சில நேரம் ஒரு சின்ன ஐடியா இல்லாம கூட நீங்க இருக்கலாம். அப்ப இந்த 10 இந்த 12 50 கொஸ்டின் முடிக்கும் போது இன்னும் நல்லா ஒரு கிளியரா ஒரு ஐடியா கொடுத்துருவேன் நான். ஏன்னா நம்ம சிலபஸ் என்னது? டிடெக்ஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் யூசிங் த எலைசா தான், எலைசா கிடையாது. அப்ப எலைசா படிக்க வேண்டாமா சார்? எலைசா விட அந்த டைட்டில் என்ன இருக்கு அதுலதான் கொஸ்டின் கேட்பாங்க. எலைசாலும் கேட்பாங்க. நான் அதுதான் கேட்டிருக்கேன். அப்ப டிடெக்ஷன்னா மெயினா வந்து the least number of the antibody records. எலைசானா உங்களுக்கு தெரியும், enzyme linked immunosorbent assay. It's a basic test for that. அந்த எய்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். நாட் ஒன்லி எய்ட்ஸ், நிறைய டெஸ்ட் இருக்குது இதுல. how many other antibodies are பேசிக்கா அட்லீஸ்ட் அவருக்கு லீஸ்ட் நம்பர் ஆஃப் தட் ஆன்டிபாடிஸ் எத்தனை சார் தேவைப்படும்னு கேட்டா, இதுல வந்து என்னென்ன தேவைப்படும் மெயினா வந்து பிரைமரி ஆன்டிபாடி. சார் நான் சொல்ல நோட் பண்ணுங்க, நிறைய நோட்ஸ் சொல்லுவேன் இன்னைக்கு. பிரைமரி ஆன்டிபாடி, ரெண்டாவது வந்து செகண்டரி ஆன்டிபாடி. பிரைமரி ஆன்டிபாடி அண்ட் செகண்டரி ஆன்டிபாடி. தட்ஸ் எனஃப். அப்ப ஆன்சர் என்னது? 2. பிரைமரி ஆன்டிபாடி, செகண்டரி ஆன்டிபாடி, அவ்வளவுதான் இருக்கு. மெட்டீரியல் இருக்கு. நீங்க எத்தனை பேர் அதை கரெக்டா படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாமே மெட்டீரியல் வச்சு தான் கொஸ்டின் எடுத்தேன். ஸோ அட்லீஸ்ட் வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஆன்டிபாடி ரெக்கார்ட் வந்து 2, பிரைமரி ஆன்டிபாடி, செகண்டரி ஆன்டிபாடி. ஏன்னா எலெக்ஸா வச்சு சரி. இதுல இந்த பிரைமரி ஆன்டிபாடின்னு சொல்றேன் பாத்தீங்களா, நான் சொல்றது எழுதுங்க. இது எதுக்கு சார்னா டு கேப்சர் த, இந்த இடத்துல நான் சொல்றது எழுதுங்க, இந்த இடத்துல நான் சொல்றது எழுதுங்க, டு கேப்சர் த டார்கெட் புரோட்டீன்.
to capture the target protein. அதுக்கு தான் பிரைமரி ஆன்டிபாடி. செகண்டரி ஆன்டிபாடி எதுக்கு தெரியுமா? எழுதுங்க, சொல்றது எழுதுங்க. conjugated to an enzyme or வேற என்ன சொல்லலாம், என்சைம் ஆர் மார்க்கர் கூட சொல்லலாம். மார்க்கர் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கும் பாத்தீங்களா? அந்த என்சைம்ஸ் என்ன சொல்றோம்னா நம்ம வந்து இத சொல்றோம். என்சைம்னு மெயினா டிடெக்ட் த புரோட்டீன் தான். சரி, இங்கே நான் என்ன சொல்லிங்க பாருங்க, த கேப்சர் த டார்கெட் புரோட்டீன் தான் சொல்றேன். ஏன்னா கொஸ்டின் என்னது, புரோட்டீன் தான். மெயினா வந்து டிடெக்ஷன் ஆஃப் த மாலிகுல்ஸ் வந்து புரோட்டீன். இங்க நம்ம புரோட்டீன் சொல்லாம இந்த செகண்டரி ஆன்டிபாடி எதுனா இந்த என்சைம்ஸ் ஆர் நிறைய மார்க்கர், இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கும்போது மார்க்கர் இருக்கும் சொல்லுவோம் தெரியுமா? இம்யூனாலஜில படிச்சிருக்கோம், இதெல்லாம் இம்யூனாலஜில படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஆன்சர் வந்து 2 பி 2 ஆன்சர். ரைட், அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து பாருங்க, ரேடியோ இம்யூனோ ஆசே. இது நம்ம சிலபஸ்ல எப்படி இருக்கும்? RIA இருக்கும். நம்ம சிலபஸ்ல எப்படி இருக்கும்? அதாவது எலைசாக்கு அடுத்து இதுதான் நம்ம சிலபஸ், ரேடியோ இம்யூனோ ஆசே. சரியா? அப்ப இது மேபி இதோடைய விளக்கம், ஈவன் எலைசாவுடைய விளக்கம் எக்ஸ்பான்ஷன் சொல்லும் பாத்தீங்களா, அது கூட கொஸ்டினா வரலாம். ரேடியோ இம்யூனோ ஆசே. So one of the most sensitive technique to detect the antigen or antibody. இதே ஒரு கொஸ்டின் தான், நல்லா கவனிங்க. இப்ப நான் ஒரு ரீட் பண்ண பாருங்க, இதே ஒரு கொஸ்டினா கேட்கலாம். அதாவது என்ன கொஸ்டின்? மேக்சிமம் ஆன்டிஜன் ஆன்டிபாடியை டிடெக்ட் பண்ணக்கூடிய டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆன்சர் என்னது? RIA. இந்த கொஸ்டினுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் இருக்கு, பேசிக்கா இப்படியும் கேட்கலாம் கொஸ்டின். சரியா? சோ அப்ப அப்ப இந்த டெக்னிக் பயங்கர பிரின்சிபிள், அது எப்படி நடக்குது அப்படி அந்த அளவுக்குலாம் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. இப்படித்தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ளிகேஷன் நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன்லயே நான் சொன்னேன் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரும், அப்ளிகேஷன் ரிலேட்டடா, யூசஸ். சரியா? பிரின்சிபிள் லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. அது டெக்னாலஜி நம்ம மெட்டீரியல் பயங்கரமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ரீட் பண்ணி விடுங்க. ஏன் ரீட் பண்ணி விட சொல்றேன்னா, அந்த நடுவுல ஏதாவது முக்கியமான சில டெக்னிக்கல் டேர்ம் வச்சு ஏதாவது கொஸ்டின் கேட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் ரீட் பண்ணுங்கன்னு சொல்றேன். சரியா? இது யாரு? சயின்டிஸ்ட் பேர். ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணவர் யார்? அவ்வளவுதான். பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். முடிஞ்சு வச்சா. சப்போஸ் இப்படி கேட்கலன்னா இது கொஸ்டினா கேட்கலாம். ஏன்னா இது நம்ம சிலபஸ் பாத்தீங்களா, RIA. அப்ப வந்து இதை யாரு, இந்த டெக்னிக் வந்து யார் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணாங்கன்னு கேட்கலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட், இந்த போர்ட்டர் எலிமெண்ட் சொன்னோன்னு ஏதாவது ஞாபகம் வருதா? இம்யூனோகுளோபின், IG ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அது இம்யூனாலஜில வரும். பரவாயில்ல. ரைட், அடுத்த கொஸ்டின். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சான்னு தெரியல இந்த கொஸ்டின். ஏன் சார் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஸோ இதுல அந்த இதுதான், இதுல நம்ம இந்த யூனிட் பொறுத்தவரை மொத்தமே 4 அப்ரிவேஷன் தான் இருக்கும். 4 அப்ரிவேஷன் தான் இருக்கும். ஒன்னு வந்து எலைசா இருக்கும், இன்னொன்னு RIA இருக்கும், இன்னொன்னு வந்து FISH இருக்கும், GISH இருக்கும். இந்த 4லயுமே நான் கொஸ்டின் கேட்டுட்டேன். ஏன்னா இந்த 4ல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா டிஆர்பில வரும். இந்த 4ல ஒரு கொஸ்டின். NMR உங்களுக்கு தெரியும், அது ஈஸி தான். இன்னும் 5ன்னு கூட வச்சுக்கோங்க. NMR எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அது ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். சரியா? ரைட். ஸோ இந்த ஏரியால இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும். அதுதான் அந்த மாதிரி கேட்டிருந்தேன் நான். சரி, ரைட். இது வந்து யூவி விசிபிள் நம்ம சிலபஸ்ல இருக்கு. யூவி விசிபிள் நம்ம சிலபஸ்ல உள்ளது. சரியா? இது வந்து இது ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டு டிடெக்ட் தட் can only then monitor the single selected wavelength, but the development that diode that array detecting that permit the continuous. இது அப்படியே ஃபுல்லா ரீட் பண்ணாலே இது அப்படியே மெட்டீரியல் இருந்து எடுத்ததுதான். continuous monitor of that column effluence over that selection wavelength ranging between that. அதாவது இது மெயினா அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டிடெக்ஷன் வச்சு கேட்டிருக்கேன். இதுல அந்த ரேஞ்சிங் நான் சொல்றது வேணா இங்க எழுதுங்க. the ranging from UV to visible, UV to visible region of electromagnetic spectrum. அப்ப ஆன்சர் நீங்களே கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் இங்க between சொல்லியிருக்கேன். ஆன்சர் B, UV and visible region. நல்லா கவனிங்க. மோஸ்ட்லி
கொஸ்டின் செட்டர் என்ன செய்வார்னா, இப்ப நானே எப்படி பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இது ஆப்ஷனை போட்டுட்டேன். அப்ப இதுக்கு மீதி 3 ஆப்ஷன் நான் ஏதாவது கொஞ்சம் க்ளோஸா போடணும். அப்ப க்ளோஸுக்கு யூவி எல்லாம் போட்டேன். பிறகு இந்த காமா ரீஜன் இது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா அது நம்ம அந்த டாபிக் அதுக்கு தான் இந்த சிலபஸை நல்லா படிக்கணும். சிலபஸ் நல்லா படிக்கணும். அப்ப சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒண்ணு இருந்தா வச்சுக்கோங்களேன், இது நம்மளுக்கு சிலபஸ்லயே கிடையாது அப்படின்னு முதல்ல ஓரளவு ரிஜெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் டவுட் வந்தா. ஸோ ஆன்சர் வந்து பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். சரி, ரைட். அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். ரொம்ப முக்கியமான இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின். டிஆர்பில எக்ஸ்பெக்ட் பண்ணும் சார். இதுல ஒவ்வொரு கொஸ்டினும் 50 கொஸ்டினுமே ஒரு டிஆர்பில ஒரு ப்ரொஃபஸர் கொஸ்டின் எடுத்தா எப்படி எடுப்பார்னா அப்படி யோசிச்சு அந்த ஏரியால கொஸ்டின் எடுத்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஏரியா அப்ப இதுல நான் ஈவன் டிஆர்பில நான் எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின் இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கார்டிங் டு த பீர்ஸ்-லாம்பர்ட்ஸ் லா, ஏன்னா இது ரொம்ப ஃபெமிலியர். ஏன்னா யூவி அந்த விசிபிள் லைட் யூவிக்கு அதுல ரிலேட்டட் வரக்கூடியது. ஆன்சர் வந்து இதுல டைரக்டா இதை போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூடாது. சரியா? நான் ஏற்கனவே நடத்தும் போது சொல்லியிருப்பேன், இல்ல சார் சொல்லியிருப்பாரு. இந்த லா என்ன லா, இது எதுக்கு ரிலேட்டட்? த டைரக்ட்லி ப்ரொபோசல் டு த கான்சன்ட்ரேஷன். நான் சொல்றது வேணும் எழுதுங்க. டைரக்ட்லி ப்ரொபோஸ், ஏன்னா ஃபுல்லா நான் எழுதுனா ரொம்ப சென்டென்ஸ் ஆகும் தான் அது எழுதல. டைரக்ட்லி ப்ரொபோசல் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த, நான் சொல்றது அப்படியே எழுதுங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி absorbing substance. Stop. The relationship represented by the equation. அதாவது directly proportional to the concentration of absorbing substance ஓட ரிலேஷன்ஷிப் இருக்கு பாத்தீங்களா, the Beers-Lamberts law. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு சார். நான் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். நீங்க எத்தனை நேரம் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. The absorbing substance, the relationship means இந்த ரெண்டுக்குள்ளது, அதாவது இந்த லா சொன்னது. அதை எப்படி சார் சொல்ல வர்றாங்கன்னா அந்த லா, அந்த ஈக்குவேஷன் A is equal to, இது என்ன சார் சிம்பல்? இப்ப நான் போட்டிருக்கேன் இந்த சிம்பல். எப்சிலான். நம்ம ஏற்கனவே இதுல படிச்சிருப்போம் ஸ்டாட்ல. எப்சிலான் போட்டு ஒரு மேல ஒரு ஸ்டார் போடுங்க. எப்சிலான் சி ஸ்டார். பிறகு இது சில புக்ல ஐ மாதிரியும் தெரியுது, சில புக்ல 1 மாதிரியும் தெரியுது. நான் மெட்டீரியல் எப்படி கொடுத்துருக்கேன்னு நீங்க பாத்துக்கோங்க. சரியா? இது அப்படியே மனப்பாடம் மட்டும் பண்ணிருங்க சார். இது போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. சரியா? ஏன்னா நம்ம கேட்ட நேரத்துக்கு இந்த பீர்ஸ்-லாம்பர்ட்ஸ் லா ரிலேட்டட் டு த ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டா இதான் ஆப்ஷனா கொடுப்பாங்க. இதுதான் ஆப்ஷனா வரும். மெட்டீரியல் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. சரியா? நீங்க அந்த அளவுக்கு கேஷுவலா கடந்து போயிருப்பீங்க. அந்த ஏரியாவை கேஷுவலா கடந்து போயிருப்பீங்க. அதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் போட்டேன். சோ ஆன்சர் வந்து பி சார். எல்லுங்க சார் அது எல்லா. ஆமாங்க சார். லெந்த் ஆஃப் த லைட் பாத். லெந்த் ஆஃப் லைட் எல். அது ஐ மாதிரி இருந்தது. ஆனா ஸ்மால் லெட்டர் எல் தான் போடுறாங்க மேக்ஸிமம் புக்ல. ஆமாங்க சார். எல் தாங்க சார் அது. எல். சரி, ஒன்ஸ் அப்படி சப்போஸ் அப்படி ஏதாவது இருந்தா நீங்க குரூப்ல கூட சார் மெட்டீரியல்ல வேற ஃபார்முலா இருக்குங்க சார். டி இருக்கு சார் நீங்க சொன்னதுமே. டி போட்றாங்க, ஸ்மால் டி போட்டுருக்காங்க. ஸ்மால் டி இருக்கு சார் மெட்டீரியல்ல. இதுல வந்து ஸ்மால் டி வந்து சரி, இது மட்டும் நீங்க பாருங்க. ஏன்னா நான் இன்னொரு புக் கூட பார்த்தேன். அதுல வந்து ஐ மாதிரி இருக்கு, இந்த எல் மாதிரி இருக்கு, இந்த இப்படி போட்டு வச்சிருக்காங்க. அது கரெக்ட்டா நம்மளுக்கு பிசிக்ஸ்ல போகணும். the length of the medium in centimeter அப்படினு. சார் லெந்த் சார், எல் சார். எல். எஸ் லெந்த் சார். சரி, ஓகே. எல் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு சார். டி இருக்க வாய்ப்பு இல்ல. சரி, பாத்துக்கோங்க. மெட்டீரியல் ஒன்ஸ் பாத்துக்கோங்க. சரியா? ரைட். ஏன்னா இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இன்னொரு புக்ல ரெஃபர் பண்ணி அவங்க கேபிட்டல் லெட்டர் கொடுக்கல, ஸ்மால் லெட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. சரி, ரைட். எனிவே, சோ இது ஈக்குவேஷன் மட்டும் சும்மா பிளைண்டா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். ரைட், போதும். அடுத்த 5வது क्वेश्चन வாங்க. மீட் பண்ணுங்க, இல்லனா அவங்க ரிமூவ் பண்ணி விடுங்க சார். கேக்கும்போது தான் உனக்கு ஒரு படிக்கிறதுக்கு தானே போறேன். கேக்கும்போது தான் சொல்லுவேன். ஓகே, கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாம அன்மியூட் ஆக வேண்டாம். ரைட். அட் ரெஸ்பெக்ட். சப்போஸ் என் கூட ஏதாவது இப்படி பேசுனா டக்குன்னு பேசிட்டு உடனே என்ன செய்யணும், மீட் பண்ணிடணும். இல்ல வீட்ல பேசுறதா நான் கேட்டுட்டு இருப்போம். ரைட். அட் ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர், the function of the monochromators. இது நம்ம சிலபஸ்ல இருக்கு. ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர் வந்து
ஸோ இது வந்து டு செலக்ட் தட் டிசைர்டு வேவ் லென்த் ஸ்பெக்ட்ரோமீட்டர் வந்து த ஃபங்க்ஷன் மோனோக்ரோமட்டாரோட எதுக்குன்னா டு செலக்ட் த டிசைர்டு வேவ் லென்த். இது நான் சொல்றது வேணா கொஞ்சம் எழுதுறீங்களா? இதுல இருந்து அப்படியே நான் சொல்றது எழுதுங்க. த ஸ்பெக்ட்ரோமீட்டர் த ஃபங்க்ஷன் மோனோக்ரோமட்டார் இஸ் ஆப்டிக்கல் டிவைஸ். இது வந்து ஒரு இஸ் ஆன் ஆப்டிக்கல் போடுங்க. இஸ் ஆன் ஆப்டிக்கல் டிவைஸ் that allows you to select the specific wavelength of light, from a mixture of wavelength. இப்ப நான் சொன்ன இந்த வேர்டு நீங்க என்னன்னு தெரிஞ்சிருந்தா கரெக்டா அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. திரும்ப பாருங்க. இந்த மோனோனாவே இதுலயே வந்துருச்சு சார். மோனோனாவே என்னது? சிங்கிள், ஒன்னு. மோனோக்ரோமட்டார் அதாவது ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர்ல மோனோக்ரோமட்டார் ஃபங்க்ஷன் என்ன? இது ஒரு ஆப்டிக்கல் டிவைஸ். சரியா? சோ இது எதுக்குன்னா டு செலக்ட் த ஸ்பெசிபிக் வேவ் லென்த் ஆஃப் லைட். நிறைய வேவ் லென்த் லைட்ல உங்களுக்கு தெரியும், நிறைய அது சம்பந்தம் இன்னொரு கொஸ்டின் கூட கேட்டிருக்கேன். நிறைய வேவ் லென்த் இருக்கும். அதுல ஒரு பர்டிகுலர் அந்த மிக்சர் ஆஃப் வேவ் லென்த்ல இருந்து ஒரு பர்டிகுலர் இதை ஸ்பெசிபிக்கா தூக்கம்னா இந்த மோனோக்ரோமட்டார் தேவை சார். இப்ப பாருங்க, செலக்ட் த டிசைர்டு வேவ் லென்த். முடிஞ்ச ஆன்சரு. அது நிறைய வேவ் லென்த் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் வேவ் லென்த் மட்டும் தூக்குறதுக்கு இது அவசியம். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். ரைட், லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், the unit of that ionization radiation. இது தனியா கண்டிப்பா 2 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் எப்படி இதுல ஒரு 5 to 7 கொஸ்டினாவது ரேடியேஷன் வச்சு நான் கேட்டிருக்கேன். ஏன்னா டிஆர்பில 2 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. 2 கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் 7 to 8 கொஸ்டின் கேட்டிருக்கேன் 50ல இந்த ஏரியாலையும். சரி, ரைட். இதுல பாருங்க, the unit of ionizing radiation that is called rad. இதே ஒரு கொஸ்டின் சார். இந்த கொஸ்டின்லயே ஒரு கொஸ்டின் இருக்கு. இது என்ன சார்? அயனைசிங் ரேடியேஷன் அளக்கக்கூடிய ஒரு யூனிட் பேர் என்ன? RAD. அப்படின்னு என்ன சார்? எழுதுங்க. ரேடியேஷன் அப்சார்ப்டு டோஸ். கேட்க வாய்ப்பு இருக்கு சார். எக்ஸ்பெக்ட் பண்றக்கூடிய கொஸ்டின் இது. சம்டைம் ரேடியேஷன் அப்சார்ப்ஷன் டோஸ் கொடுத்தா ஓகே ஆன்சரு. RAD அதாவது எப்பவுமே ஒரு எக்ஸ்பான்ஷன் ஒரு விளக்கம்னா கேபிட்டல் லெட்டர் தான் கொடுக்கணும். ஆனா நிறைய புக்ல ஸ்மால் லெட்டர் தான் சார் கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. RAD தான் கொடுத்துருக்காங்க ஸ்மால் லெட்டர்ல. நானும் சரி, நான் முதல்ல கேபிட்டல் லெட்டர் தான் டைப் படித்தேன். சரி, இருந்தாலும் வந்து நிறைய புக்கு நான் ரெஃபர் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர் கொடுத்துவாங்க. நம்ம ஸ்மால் லெட்டர் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவோமே தான் நான் ஸ்மால் லெட்டர் கொடுத்தேன். சரி, ரொம்ப பேர் இது என்னன்னு தெரியாமையே இதுக்கு கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. என்னடா அது ரேட், அது என்ன ரேடு அப்படின்னு நினைச்சீங்களான்னு தெரியல எனக்கு. சரி, பரவாயில்ல. சரியா? ஸோ இதுல இது என்ன சார்? இந்த ரேட் இஸ் டிஃபைன் த டேர்ம். இந்த ரேட் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டா ஆன்சர் வந்து என்னன்னா, த எனர்ஜி டிபெண்ட்ஸ் பெர் கிலோகிராம் ஆஃப் an ஆப்ஜெக்ட். ஸ்பேஸ் வரணும். ஓகே, an ஆப்ஜெக்ட். சரி, இப்ப நான் சொல்றதை நோட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் சொல்றது எழுதுங்க. ஒரு நிமிஷம். quantify the energy deposited by ionizing radiation. Energy deposited by ionizing radiation within bracket la X-ray, gamma ray, close பண்ணிக்கோங்க. பெர் இல்ல பெர் PER கூட போட்டாங்க. சரிதான். பெர் யூனிட் மாஸ். சரி, யூனிட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? சில புக்ல வந்து பெர் கிலோகிராம் சொல்றாங்க சார். நான் பெர்ன இந்த இதை சொல்றேன். பார் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா? பார். சரி, யூனிட் மாஸ் ஆர் பார் கிலோகிராம். ஸோ அப்ப ரேடியேஷன் அப்சார்ப்ஷன் டோஸ் வந்து ஒரு யூனிட். அதுல மெயினா இப்ப ரீட் பண்ணி பாருங்க. நான் சொன்னது பாருங்க. The quantified that energy deposited by
அயனைசிங் ரேடியேஷன். சரியா? பெர் யூனிட் மாஸ்ல எது இந்த ரெட் RAD. அப்ப எனர்ஜி டெபாசிஷன் பெர் கிலோகிராம் ஆஃப் an ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்ல எனர்ஜி எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாக்குறதா இது. இது இது இந்த கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் இருக்கு, இல்லைன்னா இதுவும் ஒரு கொஸ்டினா கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஆன்சர் பி. அடுத்த 7th one, which are the following is true? A concern that infrared IF infrared spectroscopy, இது டைரக்ட் கொஸ்டின் தான். infrared இதுவும் நல்லா படிச்சிருந்தா தான் எழுத முடியும். லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் சார். அதோடைய நிறைய ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்டிருக்கோம். சரியா? இதுலயும் நான் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணி எழுதுங்க. இந்த இடத்துல எழுதுங்க. infrared spectroscopy works on the principle that different chemical bonds absorb that different chemical bond absorb infrared radiation at a different frequency. Infrared radiation at a different frequency. திரும்ப சொல்றேன் பாருங்க. infrared spectroscopy இதோட மெயின் என்னன்னா, it's work on the principle, அதோட மெயினா that different chemical bonds absorb the IR radiation. அது யாருன்னா infrared radiation at a different frequency. ஒவ்வொரு frequencyல different frequencyல தான் இதை வந்து அப்சார்ப் பண்ணும். சரியா? இப்போ இதை ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணுங்க, ஈஸியா நீங்க கரெக்டா. இதுல நிறைய ஒரு டயக்ராமா கொடுத்துருப்பேன், மெட்டீரியல்ல நிறைய டயக்ராம் மாதிரி கொடுத்துருப்பேன். சரியா? அது டைரக்டா தான் அப்படியே தான் நான் கேட்டேன். சரி, பாத்துக்கோங்க. ரைட். அடுத்த 8th one. ஸோ ஆன்சர் லாஸ்ட் சார். 7th one. which type of the microscope? சார் மைக்ரோஸ்கோப்ல இருந்து 2 கொஸ்டின் வரும். நான் ஒரு 10 கொஸ்டினா இதுல கேட்டிருப்பேன். மைக்ரோஸ்கோப்ல இருந்து 2 கொஸ்டின், மேக்ஸிமம் 50 கொஸ்டின் வந்து அப்படி பிரிச்சுட்டேன். 2 கொஸ்டினுக்கு 10 கொஸ்டின் கேட்டிருக்கேன். 10 to 12 கொஸ்டின் கேட்டிருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல மைக்ரோஸ்கோப்ல எப்படிலாம் கேட்க, மைக்ரோஸ்கோப்னா மைக்ரோஸ்கோப் டெக்னிக்ஸ், ஸ்டைனிங், பிக்சேஷன் எல்லாம் சேர்த்து தான் நான் சொல்றேன். கன்ஃபார்ம் டிஆர்பில் 2 கொஸ்டின் வரும், நோ டவுட். சரியா? அதுல எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு நான் எதிர்பார்த்தோம், அந்த மாதிரி நானும் கொஸ்டின் கேட்டிருக்கேன். ரைட். டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோப், த விசிபிள் லைட் டு illustrate in the sample. விசிபிள்னா நார்மலா அந்த சன்லைட், இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஸ்டின். அப்ப நம்ம சாதாரண ஸ்கூல்ல இருக்கு பாத்தீங்களா லைட் மைக்ரோஸ்கோப், அதுதான் அது. மற்றபடி இந்த 3க்குமே வந்து சாதாரண விசிபிள் லைட்லாம் காணாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஹை பவர் வேணும். ஒரு சன்லைட் மூலம் நம்ம ஸ்கூல்ல பாக்குறோம் பாத்தீங்களா, அது லைட் மைக்ரோஸ்கோப் தான். ரைட். அடுத்தது which type of the microscope the highest resolution? இது கீ மாறி இருந்தது. ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸ்கேனிங் ப்ரோப், அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கிடையாது, ப்ரோப். இது மெட்டீரியலே இருக்குது. ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்த நியூமெரிக்கல் அபர்ச்சர்ஸ், நியூமெரிக்கல் அபர்ச்சர்ஸ் the first describe that. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து மைக்ரோஸ்கோப்னு எடுத்தா இந்த வேர்டை நம்ம படிக்காம போக முடியாது. அப்ப இந்த வேர்டு யார் சொன்னான்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும், ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். சரியா? ரைட். அடுத்தது ரிசால்விங் பவர், சாதாரண லைட் மைக்ரோஸ்கோப் பொறுத்தளவு 0.2 மைக்ரான் அளவு தான் இருக்கும். சரியா? ரிசால்விங் பவர் வந்து அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது த டை, நெகட்டிவ் சார்ஜ் ரெஃபர்டஸ்ட். சரியா? ஒரு டை வந்து, ஏன்னா டை சம்பந்தம் இல்லாம கொஸ்டின் இருக்குன்னு நினைச்சிட வேண்டாம். நம்ம வந்து அதுல டெக்னிக்ஸ், ஃப்ரீசிங், அந்த ஸ்டெய்னிங் டெக்னிக் வருது பாத்தீங்களா, அதுல ஃபுல்லா இது வரும், நான் வச்சுக்கோங்க. டைன்னு நம்ம சிலபஸ் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. அந்த டிஃப்ரெண்ட் ஃபிக்சேஷன், ஸ்டெய்னிங் டெக்னிக் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எழுதி வச்சுக்கோங்க. ஃபிக்சேஷன், ஸ்டெய்னிங் டெக்னிக்ல இருந்து டிஆர்பில ஒரு கொஸ்டின் வரும் கன்ஃபார்ம். இது ரொம்ப ஈஸி. என்னென்னலாம் ஃபிக்சேட்டிவ் ஏஜென்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, என்னென்னலாம் ஸ்டெயின் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுல நான் சொல்ற மாதிரி படிச்சுக்கணும். சரியா? என்னென்னலாம் ஃபிக்சேட்டிவ் ஏஜென்ட், அந்த ஏஜென்ட் பேர் தான் கேட்பாங்க, வேற ஒன்னும் பெருசா கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்டெய்னிங் டெக்னிக் நிறைய டெக்னிக் இருக்கு. அதுல நம்ம சிலபஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பும் ஃப்ரீஸ் டெக் அப்படின்னு இருக்கு, ஃப்ரீஸ் ஃபிராக்சன் மெத்தட் இருக்கு. சரியா? இந்த 3க்கு மட்டும் நல்லா பாத்துருங்க. ஒரு கொஸ்டின் செட்டர் என்ன செய்வாருன்னு தெரியுமா, அந்த ஃபிக்சேட்டிவும்
ஃபிக்சேஷனும் ஸ்டெய்னிங் டெக்னிக்கும் மெயினா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஃப்ரீசிங் டெக்னிக், ஃப்ரீசிங் ஃப்ராக்சர், இந்த 3 மெத்தட்ல தான் ஒரு கொஸ்டின் வைப்பார். நான் மெட்ரிலையும் இந்த 3 மெத்தடை பத்தி ரொம்ப டீட்டெயில்ஸ், அதாவது எப்படி சொல்றதுன்னா ஓவராலா பார்த்தா நிறைய படிக்கணும். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். நீங்க ஸ்டெய்னிங் டெக்னிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஃபிக்சேஷன் எடுத்துக்கிட்டா அது ஒரு நிறைய, அது எப்படி சொல்றது, செல் பயாலஜி புக் எடுத்தா அவ்வளவு விஷயம் இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவைன்னு மட்டும் பாருங்க. அதுல 3 தான் நம்ம சிலபஸ் சொல்லியிருக்கு. அந்த 3க்கு ஃபிக்சேஷன் என்னென்னலாம் யூஸ் பண்றாங்க, ஃபிக்சேட்டிவ் ஏஜென்ட், 3 ஸ்டெய்னிங் ஏஜென்ட் என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க, முடிஞ்சு வச்சு. அவ்வளவுதான். இதுக்கு என்ன யார் கொஸ்டின் எடுத்தாலும் இதுக்குள்ளதான் கேட்க முடியும். பேசிக்கா ஒரு ஃபிக்சேஷன் என்ன, ஒரு ஸ்டெய்னிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பேசிக் கொஸ்டின். ஒரு டைஸ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இது ரொம்ப பேசிக். நான் சொல்ற அளவுக்கு ரொம்ப டீப்பா இந்த இடத்துல கொஸ்டின் கேட்கல. ஏன்னா வேற இடத்துல நான் கொஸ்டின் கேட்டவங்க பேசிக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறத இந்த கொஸ்டின் நான் கேட்டேன். சரியா? சோ இதுல இது வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு சொன்னாலே ஆன்சர் வந்து அசிட்டிக் சார். அசிட்டிக் தான் சார் நெகட்டிவ் சார்ஜ். அப்ப பேசிக் என்ன சார்? பாசிட்டிவ் சார்ஜ். நல்லா ஞாபகம். சோ அப்ப இந்த அசிட்டிக் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்ப நெகட்டிவ் சார்ஜ் மீன்ஸ் தட் இஸ் கால்ட் அனயானிக். அனயான். நான் சொல்றதெல்லாம் எழுதுங்க. சொல்றது எழுதுங்க. மேபி கொஸ்டின் எப்படி கேட்பான் தெரியுமா? நெகட்டிவ் சார்ஜ் சொல்லியிருக்கோம். அசிட்டிக் டைஸ் பேர் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். பிக் அவுட் தட் அசிட்டிக் டைஸ் ஆர் ஸ்டெயின் கேட்கலாம்ல. சரியா? மோஸ்ட்லி இது நம்ம ஏற்கனவே பயோகெமிஸ்ட்ரியிலே படிச்சிருக்கோம் சார். ஆனயான், கேட்டயான் அப்படின்னா. ஆனயான்னாவே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், பயோகெமிஸ்ட்ரி நடத்தும் போது சொல்லியிருக்கேன். ஆனயான் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, அசிட்டிக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சார் சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. பயோகெமிஸ்ட்ரி நடத்தும் போது சொன்னேன். சரியா? ஆசிட் பேஸ் பேலன்ஸ் அந்த அதை நடத்தும் போது சொன்னேன். சரி பரவாயில்ல, திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. கவனிங்க, அசிட்டிக் வந்து ஆனயானிக். அப்ப இது ஆனயான் அப்படின்னு சொன்னவ such as carboxyl or sulfonic group. Carboxyl group or sulfonic. L சார் இது LF. சல்பானிக் குரூப். இதெல்லாம் எந்த கேட்டகரியில வரும்? அசிட்டிக்ல வரும். அனயானிக். இதே இங்கிட்டு வருவோம். பேசிக். பேஸ் வந்து என்னது? கேட்டயான். இது என்ன சார்? எழுத இடம் இல்ல, சிம்பிளா எழுதுறேன். கேட்டயானிக். such as அமினோ குரூப். இதெல்லாம் பயோகெமிஸ்ட்ரியில நடத்தியிருக்கேன் சார். நல்ல கவனிங்க. அமினோ குரூப்னு சொன்னாவே பேசிக் கேட்டயான் குரூப். அசிட்டிக்னு சொன்னாவே ஆனயான் குரூப், கார்பாக்சில் குரூப். இது கூட நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சால்ஃபான். இந்த கார்பாக்சில் கண்டிப்பா பயோகெமிஸ்ட்ரி நடத்தும்போது நான் சொல்லியிருக்கேன். ரைட். சோ இதுல ஏதாவது இப்படி கொஸ்டின் கேட்கலாம் சார், அது கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட். போதும். அடுத்த கொஸ்டின் பாப்போம். ஆன்சர் வந்து பி சார். 12. அடுத்த 13. கொஸ்டின் வியூ ஆகல சார். அப்படியா? ஒரு நிமிஷம் எப்படியோ. ஓகே. சோ ஆன்சர் வந்து பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சரியா? 13க்கு வந்து சாரி 12க்கு வந்து பி வந்து கரெக்ட் ஆன்சர். சரியா? இப்ப விசிபிள் ஆகுதா? நோ சார். நோ சார். டேரா இருக்கு சார். கொஸ்டின் பேப்பர் வர. எஸ் சார். அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் விசிபிள் ஆகுது. Yes, sir. விசிபிள். No, sir. Yes, sir. Now okay sir. Now visible sir. ரைட். கொஞ்சம் சில பேருக்கு ஸ்லோவா வரும். சரியா? கொஞ்சம் நீங்க ரொம்ப தூரமா இருந்து ஸ்லோவா வருதா என்னன்னு தெரியல. என் பக்கத்துல இருந்த பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் தான் வேகமா வருதா என்னன்னு தெரியல. ரைட். எப்படிலாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. சரி ரைட். ஓகே. இப்ப விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. 12வது கொஸ்டினுக்கு பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த 13க்கு வாங்க. இது வந்து மாடர்ன் கிராம் ஸ்டெய்னிங் டெக்னிக் சொன்னாலே நம்மளுக்கு வந்து பேசிக் எதுன்னா அயோடின் தான் சார். ரொம்ப பேசிக் சொல்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஸோ ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். 14th வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். இதுவும் அந்த ஸ்டெய்னிங் டெக்னிக்கல் தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெய்னிங் டெக்னிக்கு நான் ஓல்டு சிலபஸ்ல செல் பயாலஜில கொஸ்டின் பேங்க்ல அங்கங்க கொஞ்சம் இருக்கும். ரொம்ப இருக்காது, ஓரளவு இருக்கும். சரியா? சரி பார்த்துக்கோங்க. இதுல 14th வந்து லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா வரும் சார். நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் ஆப்ஷன்
இதுல வந்து இந்த பேசிக் இந்த ஃபியூஷன் தான் இருக்கு பாத்தீங்களா, இது நீங்க மேட்ச் பண்ணி பாத்துக்கோங்க ஒவ்வொன்றுக்கும். இதுலயே 2 இருக்கு பாருங்க, அசிடிக் பேசிக். இது ஐ திங்க் இந்த டிஎன்ஏ தான் டிஆர்பி யூஜிலயோ பிஜிலோ கேட்டாங்க. இந்த ஒரு ஸ்டெயினை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா கேட்டாங்க. சரியா, நான் இதை ஒரு 4 இதை கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ஸ் த ஹீட்டட் அப் டு தட் ஆன்சர் வந்து 3000 டிகிரி செல்சியஸ். இது மேபி நீங்க எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்க டெஸ்ட் எழுதும்போது அது ஏ ஆப்ஷன்ல இருந்திருக்கும்னு எனக்கு சின்ன டவுட்டா இருக்கு. ஒருத்தர் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புனாரு. அப்படியா? எஸ் சார். ஆமா சார். சரி, ஓகே. நீங்க ரைட் அது பரவாயில்ல. விடுங்க. எனக்கு ஒருத்தர் போட்டோ எடுத்து அனுப்புனாரு. அப்பதான் எனக்கே தெரிஞ்சது எப்படியோ அது மாறி இருக்கு. ஆனா இதான் நான் கொஸ்டின் எடுத்தது இப்படிதான் எடுத்தேன். பரவாயில்ல. நீங்க 3000 டிகிரி செல்சியஸ், அதோட டிகிரி கூட சரியா தெரியல, டிகிரியே தெரியல. நீங்க செல்சியஸ் போட்டாலே புரிஞ்சிருப்பீங்க. இது போட்டிருந்தா நீங்க 1 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. சரியா? ரைட். ஆன்சர் வந்து பி தான் இங்க இருக்கிறத வச்சு நான் சொல்றேன். ஆன்சர் வந்து பி. சரி, பரவாயில்ல. அடுத்த 16th the nuclear cytoplasm staining using that a double staining method அப்படின்னு சொல்லுது. டபுள் ஸ்டெயினிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது பேசிக்கான உள்ள விஷயங்கள். ரைட். அடுத்த 17வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் நான் டிஆர்பில எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார். இந்த கொஸ்டின் நான் டிஆர்பில எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன் நான் இது இந்த சிம்பிளை எடுக்கும்னா, ஆக்சுவலி இந்த கொஸ்டின் நானே தான் டைப் அடிச்சேன். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இந்த சிம்பிளை தேடி எடுத்து ஒரு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி காப்பி பேஸ்ட்லாம் போட்டேன். இந்த பை சிம்பிள் ஈவன் சிஸ்டத்திலே காணோம். நானே ரொம்ப நேரம் தேடி பார்த்து ஒரு கூகுள்ல இருந்து எடுத்து ஒரு ஃபார்முலால இருந்து கட் பேஸ்ட் போட்டேன். பட் இந்த சிம்பிள் இதே மாதிரி உங்களுக்கு அங்க எக்ஸ்போஸ் ஆச்சா? எஸ் சார். அது வேற எனக்கு ஒரு பயம் இருந்தது. எக்ஸ்போஸ் ஆகுமா இந்த சிம்பிள் எல்லாம் கரெக்டா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பரவாயில்ல. சோ ஆன்சர் வந்து சி சார். இது ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். சரியா? இது வந்து UV visible spectroscopy, the organic components, generally the concern with the electronic transition. அந்த எலக்ட்ரான் எங்க டிரான்சிஷன் நடக்குன்னா, இந்த ஆப்ஷன் சப்போஸ் சம்டைம் இது இந்த ஆப்ஷன் மட்டும் கொடுக்கலாம், இந்த ஆப்ஷன் மட்டும் கொடுக்கலாம் சார். 2 ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் 2மே கொடுத்துட்டேன் சார். சரியா? இப்ப நான் சொல்ற நோட்ஸ் கொஞ்சம் எழுதுங்க. ஒரு 3-4 லைன் சொல்லுவேன். இடம் இருக்கான்னு பாருங்க. இல்ல இந்த இடத்துல எழுதுங்க, இல்ல தனியா கூட எழுதிக்கோங்க. நான் சொல்றது ஃபாஸ்டா எழுதுங்க. UV visible spectroscopy, N transition, N sir, N transitions involve the excitation. தமிழ் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அந்த எக்ஸைட்டேஷன் சொல்றோம் பாத்தீங்களா, the excitation of that electron from கிளர்ச்சி சார். excitation of electrons from non-bonding orbitals. Electrons from non-bonding orbitals within bracketல small n போட்டுக்கோங்க. non-bonding orbitals to non-bond, அதாவது electrons from non-bonding orbital to anti-bonding orbitals. And the pi is a symbol. Sorry, the symbol பேர் pi சார். நீங்க ரீட் பண்ணும்போது இது என்னன்னு நினைச்சிடாதீங்க. பை அப்படின்னு சொல்லுவோம். இல்ல PI இதுதான். ஆக்சுவலி இப்படிதான் வாசிக்கணும். இது பை அப்படின்னு வாசிக்கணும். இது and the pi transitions, the pi transition involve the excitation of electron from electrons from pi bonding orbitals. Pi bonding orbitals to anti-bonding orbitals. Anti-bonding orbitals போட்டு within bracketல ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. Anti-bonding orbitals. திரும்ப லைட்டா ஒரு ரீட் பண்ற பாருங்க. UV visible spectroscopy வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த N transition involved that
என் என்ன நம்ம இந்த சிம்பிளை சொல்றோம், இந்த இருக்குல்ல இந்த இது என். Transition involves the existence of the electron from non-bonding orbital. Non-bonding orbital எதை சொல்றோம்னா என்ன தான் சொல்றோம். Non-bonding orbital to anti-bonding orbitals transfer ஆகலாம். சரியா? அப்ப இது ஆன்சர் இது வந்துருச்சா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துருச்சா. அண்ட் பை அடுத்தது பாருங்க, பை டிரான்ஸ்மிஷன் இன்வால்வ் தட் எக்ஸிஸ்டன் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் பை பாண்டிங் ஆர்பிட்டால் டு ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ். அப்ப ஆப்ஷன் இது மட்டும் தனியா கேட்கலாம், ஆப்ஷனா கொடுக்கலாம், இது மட்டும் தனியாவும் ஆப்ஷனா கொடுக்கலாம். மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? இது ரெண்டுமே தனித்தனியா ஆப்ஷன் கொடுக்கலாம். நான் சரி எதுக்கு ஒரே டெஸ்ட்ல ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிதான் இந்த கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். இந்த கொஸ்டின் போட்டு ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. சரியா? யூ விசிபிள்னா இந்த சிம்பிள் இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த எண்ணு பை எல்லாம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், நம்ம கண்ணுக்கே ஒரே மாதிரி தான் தெரியும், அதுக்காக சொன்னேன். ரைட், போதும். ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். 17th one. At the 18th one, immunoprecipitation to involve the purification of, இது கண்டிப்பா எல்லாரும் எழுதிருப்பீங்க, ஈஸியான கொஸ்டின். இம்யூனாலஜில இந்த கொஸ்டின் நான் கேட்டிருப்பேன். ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். 19th one, immunofluorescent techniques. Immunofluorescence அதுலயே கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு, immunofluorescence. அப்ப the light microscope with fluorescence microscope. சரியா? ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன். கொஸ்டின்ல சிலது வந்து கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கும். ஓகே, ரைட். அடுத்தது a basic difference between the ELISA and RIA, ரேடியோ இம்யூனோ அசை. டிஓல கேட்ட கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஓல கேட்ட கொஸ்டின் ஆன்டிபாடி டிடெக்ட் பண்ணக்கூடிய, நான் இது நடத்தும் போதே சொன்னேன், ஆன்டிபாடி டிடெக்ட் பண்ணக்கூடிய எலைசா எல்லாருக்கும் தெரியும், ஆனா ஆர்ஐஏ தெரியாது, ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு டிஆர்பில, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆன்டிபாடி டிடெக்ட் பண்றதுக்கு ஆர்ஐஏ. சரி, மெயினா வந்து இது எதுக்குன்னா இந்த பேசிக் டிஃபரன்ஸ். இந்த எலைசா ரெண்டு ஒண்ணு தானே சார், பேசிக் டிஃபரன்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டா இதான் சார். லேபிள் த கான்ஜுகேட்டட் டு செகண்டரி ஆன்டிபாடிஸ். அந்த பிரைமரி செகண்டரின்னு சொன்ன பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சொன்ன பாத்தீங்களா, அதுக்கு பேஸ் வரக்கூடிய பேசிக்கான விஷயம் இதுதான். ரைட், அடுத்த கொஸ்டின் என்எம்ஆர். இந்த கொஸ்டின் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் டிஆர்பில. ஏன்னா ஒரு என்எம்ஆர் அப்படின்னு சொன்னாவே எனி நியூக்ளியஸ் ஈக்குவல் டு தட், அந்த சின்ன ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரின்சிபல் அது டெக்னிக் அது வாய்ச்சாலும் ஒன்றும் சரியா புரியாது, அது வேற. சரி, அந்த அளவுக்கு கொஸ்டின் வராது. பேசிக் ஒரு சின்ன டெஃபினிஷன் இல்ல பிரின்சிபல் ஃபார்முலா போதும். சார் சொல்லிட்டாரு, நீ அதெல்லாம் படிக்கும்போது தூக்கி எரிஞ்சிடறான், அது படிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது. ஒரு இடம் ரீட் பண்ணி விட்டுருணும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து பி, த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்ட்டு மேக்னெட்டிக் ரேஷியோ. இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க சார், அவ்வளோதான் சார், ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். என்ன மாதிரி. சரியா? அடுத்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம், எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்கோம். ஸோ இதுல லாஸ்ட் ஆப்ஷன் தான், மற்ற எல்லாமே கரெக்ட் சார். சரியா? மைக்ரோஸ்கோப் ரிலேட்டடா கேட்டிருக்கோம், மைக்ரோஸ்கோப் ரிலேட்டடா. The resolving point depends upon the wavelength of light and NA. சரியா? இந்த ரெண்டு அதோட மெயின் அதுதான். பட் இங்க என்ன சொல்றீங்க, NA is a light strength, the emission power ன்னு சொல்றோம், அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட், மற்றது கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லைட் மைக்ரோஸ்கோப் தான் கேட்டிருக்கேன், அது 1000 தான் ஆன்சர். இதுவும் கீ மாறி இருந்தது சார், 2000 இருந்தது, கீ மாறி இருந்தது. சரி, ஆன்சர் வந்து 1000 தான். சி சார். சார் சார் இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100x இருக்குங்க சார். இல்ல சார், லைட் மைக்ரோஸ்கோப்ல 100x யூஸ் பண்ணலாம் சார், யூஸ் பண்றோமே சார். சார் அட்வான்ஸ் மைக்ரோஸ்கோப்ல இருக்கும். இல்ல சார், நார்மல் 100ல நார்மல் லைட் மைக்ரோஸ்கோப்லயே 100x யூஸ் பண்றோம் சார். இது தங்கப்பாண்டியன் சார் ஹின்ஸ் மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். லைட் மைக்ரோஸ்கோப் வந்து 1000 ஃபோல்டு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க சார். மெட்டீரியலே இருக்கு சார், மெட்டீரியல் இருக்கு சார். ஓகே சார், அது வந்து இப்ப லைட் மைக்ரோஸ்கோப் ரொம்ப அட்வான்ஸா வந்துருச்சு. நார்மல் ஒரு லைட் மைக்ரோஸ்கோப் மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் இதுதான் சார். இதுக்கு கூட மேக்னிஃபிகேஷன் இருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரி இத போட்டா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி பிளர்ரா தெரியும். அந்த அவ்வளவுதான். ஆயில் எமர்ஷன் யூஸ் பண்ணுவோம் சார். என்ன சார், 1000xக்கே நம்ம ஆயில் எமர்ஷன் யூஸ் பண்ணுவோம், 2000xக்கு நம்ம யூஸ் பண்றோம் சார். அதுக்கு சார் அது சாதாரண மைக்ரோஸ்கோப்ல யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அதுல இதுக்கு அடுத்த மாடிஃபிகேஷன் ஸ்டேஜுக்கு போயிடும். நான் கேட்டது நார்மலா ஒரு லைட் மைக்ரோஸ்கோப்ல தான் கேட்டிருக்கேன். சோ ஆன்சர் சி தான் கரெக்ட் ஆன்சர் சார். ரைட். சோ அடுத்து 100x into 10x equal 1000x அப்படிதான் சார் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க.
அதுக்கு மேல அங்க யூஸ் பண்ண முடியாது. பண்ணாலும் ஒரு மாதிரி ஒரு பிளர்ரா தான் தெரியும், பர்ஃபெக்டா ஆப்ஜெக்ட் தெரியாது. சரியா? ஸோ ஆன்சர் இஸ் சி. அடுத்த கொஸ்டின், த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஆப்ஜெக்ட் த பிளேஸ்டு இன் சப்போர்ட்டிங் த ஃபிலிம் மவுண்டட். இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா நம்ம சிலபஸ்ல எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்கும். ஆன்சர் வந்து காப்பர் கிரீட். சில பேர் வந்து டங்ஸ்டன் கிரீன் போட்டிங்களான்னு தெரியல. அது வந்து அந்த டெம்பரேச்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க டங்ஸ்டன். சரியா? பட் இது காப்பர் கிரீட் தான் அந்த இருக்கும். சில பேர் கோல்டு அப்படிதான் காஸ்ட்லியா இருக்குமோ அப்படின்னு அதை போட்டிங்களான்னு தெரியல. ரைட். ஸோ அதுக்கு எடுத்து பாருங்க. இது லெட் சிட்ரேட், லெட் அசிட்டேட், இது எல்லாமே என்ன சார்னா ஒரு ஸ்டெய்னிங் மெட்டீரியல். ஸ்டெய்னிங் டெக்னிக்ல வரும் இதெல்லாம். சரியா? இதெல்லாம் பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்த கொஸ்டின், த வேக்கம் ப்ரெஷர். இது இஎம்ல தான் வரும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல. அந்த ஏன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பும் மற்ற மைக்ரோஸ்கோப்பும் என்ன சார் டிஃப்ரெண்ட்னா ஃபுல்லாவே வேக்கமா இருக்கும் உள்ள. அப்பதானே அந்த எலக்ட்ரான்ல மூவ் ஆகும். ஃபுல் வேக்கம். அது வேக்கம் ப்ரெஷர். அதை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் என்ன சார்? மெஷர்டு பை. ஆன்சர் வந்து PA. இது என்ன சார் PA? எனிஒன்? பாஸ்கல். வெரி குட். சரி, ஓகே ஓகே ஓகே. பாஸ்கல்ஸ் அப்படின்னு சொன்னா ரொம்ப பேர் எழுதியிருப்பீங்க தான். நான் வந்து வெறும் PAன்னு மட்டும் போட்டேன். ஏன்னா நம்ம நார்மலா கிலோகிராம் அப்படின்னா கேஜி சொல்றோம், மில்லிகிராம் MGன்னு சொல்றோம். இது நீங்க பழகிக்கணும். பாஸ்கல்னா இருக்கணும் கிடையாது. சார் வேற என்ன சார் யூனிட் இருக்கு? அது இந்த பாஸ்கல் மட்டும் கிடையாது சார். இந்த வேக்கம் ப்ரெஷரை பண்ணக்கூடியது எம் பார் அப்படின்னு ஒன்று இருக்கு. எம் பார் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சார்? எம்னா மில்லி பார் எழுதிக்கோங்க. இதுவும் ஒரு மெத்தட் டு மெஷர் பண்ணக்கூடியது தான். எம் பார்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு இருக்கு. சரியா? அடுத்து மூணாவது இன் ஹெச்ஜி. இது சார் இன் என்னன்னா இன்ச். இன்ச்சஸ் ஆஃப் ஹெச்ஜின்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும்? மெர்க்குரி. சப்போஸ் ஆப்ஷனு இதுவும் இருக்கலாம். எம் பார் INHG இதுவும் ஆப்ஷன் இருக்கலாம். PA பாஸ்கல் கேட்கலாம். ஸோ ஆன்சர் சி. 27 A. 27 ரேடியோ லேபல். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் சார். ரேடியோ லேபிளிங் வந்து A இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். விச் ஆர் த ஃபாலோயிங் காமன் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஃபார் ரேடியோ லேபிளிங்? நார்மலா யூஸ் பண்ணக்கூடியது. உடனே நீங்க கார்பன் 14 தூக்கிட்டீங்களான்னு தெரியல. கார்பன் 14 ரொம்ப ஃபெமிலியர். பட் இதுவும் காமனா எல்லாமே யூஸ் பண்ணும். ஆல்தோ எபோ இருந்தா ஒரு கண்ணால வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஆல்தோ எபோ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ரைட். அடுத்தது சென்டிலேஷன் ஆஃப் கவுண்டிங். இது இந்த கவுண்டிங்ல ரேடியேஷன் ரிலேட்டடா தான் வரக்கூடியது. த டிடெக்ட் த ரேடியோ ஆக்டிவ் சிக்னல் டு யூசிங் தட் சென்டிலேஷன் கவுண்டர்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர் A. 30 த பிரின்சிபல் பிஹைண்ட் த ரேடியோ லேபிளிங். என்ன அதாவது ரேடியோ லேபிளிங்ல என்ன மெயின் பிரின்சிபல்னா ரேடியோ ஆக்டிவ் டிகே. இதை வச்சுதான். இது ரொம்ப பேசிக் கொஸ்டின் சார். ரொம்ப ஏன்னா ஒரு நம்ம ரேடியோ ஆக்டிவ் லேபிளிங் சொல்லி நம்ம சிலபஸ்ல இருக்கு. அப்ப அதோட பேசிக் பிரின்சிபல் என்னன்னு நீங்க தெரியாம பயங்கரமா ரேடியோ லேபிளிங் பத்தி படிச்சு என்ன யூஸ்? சரியா? பேசிக் பிரின்சிபல் ரேடியோ ஆக்டிவ் டிகே வச்சுதான் அந்த பிரின்சிபலே அதுதான் அது இயங்குது. பிஹைண்ட் தட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். ஸோ ஆன்சர் வந்து என்னது? 30க்கு A. அடுத்த 31 த சர்ஃபேஸ் டோபோகிராஃபி ஆஃப் மெட்டீரியல்ஸ் எந்த மைக்ரோஸ்கோப் வந்து ஸ்டடி பண்ண முடியும்னு கேட்டிருக்கு. ஆன்சர் வந்து செம், ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். பட் சில புக்ல மோஸ்ட் ஆஃப் த புக்ல செம்மு தான் சார் கொடுத்துருக்காங்க. ஆனா சில புக்ல இதுவும் கொடுத்துருக்காங்க சார். அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப்பாலையும் டோபோகிராஃபி அந்த மெட்டீரியல் டோபோகிராஃபி, சர்ஃபேஸ் டோபோகிராஃபி பார்க்க முடியுமா? அந்த டோபோகிராஃபின்னு திரும்ப அந்த லொகேஷன் மேடு பண்ணலாம் அந்த மாதிரி. ஆனா மேக்ஸிமம் புக்ல செம்மு தான் கொடுத்துருக்கு. நான் ரெஃபர் பண்ணும்போது தான் சில டவுட் வந்தது. ஒருத்தர் எனக்கு அனுப்பியிருந்தீங்க. நீங்க அனுப்பும் போது திரும்ப நான் சில புக்கெல்லாம் எடுத்து பார்ப்பேன் சார். இண்டிவிஜுவலா சில நேரம் டவுட்னா அனுப்புவீங்க. நீங்க ஏதாவது டவுட்னு அனுப்புங்க. நீங்க ஏதாவது எவிடன்ஸ் நம்ம மெட்டீரியல் எவிடன்ஸோட எனக்கு சில இது அனுப்பணும். சரியா? நான் ஒன்ஸ் எனக்கு ரெஃபர் பண்ண ஈஸியா இருக்கும். இல்லைன்னா டைம் நம்ம இனிமே புக்கை தேடிட்டு இருக்கிறதுக்கு டைம் ஆகும். டக்குன்னு நீங்க யூஸ் பண்ணோன்னா அப்ப அந்த ஏரியால அதே மாதிரி நான் வச்சிருக்கிற புக்கை ஒன்ஸ் ரெஃபர் பண்ணி ஃபைனலா நான் கீ ஏதாவது மாறினாலும் நான் சொல்லிடுவேன். சரி? அப்ப சில புக்ல வந்து இதையும் கொடுத்துருக்காங்க. நீங்க இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு செம்மு கொடுங்க. சரியா? ரைட். அடுத்தது பர்பஸ் ஆஃப் த ஃபிக்சேஷன் இன் மைக்ரோஸ்கோப். அத ஃபிக்சேட்டிவ் ஏஜென்ட் சொல்றது. டு பிரிசர்வ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் பயாலஜிக்கல் சாம்பிள். அதான் அதோட மெயின் பர்பஸ் என்ன? ஏஜ் ஃபிக்சேஷனா அது அப்படியே பயாலஜிக்கல் சாம்பிள் அப்படியே ஸ்ட்ரக்சரோட அப்படியே வச்சுக்கிறதா. ரைட். அடுத்தது ஸோ A is 32A. அடுத்தது காம்பனன்ட்ஸ் ஆஃப் தட் மெயின் காம்பனன்ட் மைக்ரோஸ்கோப்ல எக்ஸப்ட் சாதாரண
காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல. சரியா? நான் லைட் மைக்ரோஸ்கோப் காம்பவுண்ட்னாவே நார்மல் நம்ம லேப்ல இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப் தான். இதுல வந்து இந்த எலக்ட்ரான் கன் தேவையில்லை. எலக்ட்ரான் கன் எங்க தேவைன்னா EMக்கு தான் தேவை. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான் தேவை. அப்ப மத்த எல்லாமே பேசிக்கானது. சரியா? ரைட். ஆன்சர் C 33. 34 ELISA assay C to invert that addition of the substance which convert that colored end products அப்படின்னு சொல்லுது. கடைசியில அது கிடைக்கக்கூடியது. So next, which of the following method most radioactive environment that identified that tryptopans? இது என்ன மெத்தட்ல ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா UV. நம்ம சிலபஸ்ல இருக்கவா இந்த क्वेश्चन எடுத்தேன். அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. சரியா? அடுத்து அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்கு. செம்முன்னு சொல்லலாம். வெறும்னே EM தான் நம்ம சிலபஸ். அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருந்தாலும் நம்ம அதோட ரெண்டு வகைகளும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்டெம்மும் தெரிஞ்சுக்கணும். ஸ்டெம் அண்ட் டெம் ரெண்டும். ஸோ அந்த மாதிரி தான் 36வது கேள்வி கேட்டிருக்கேன். ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தி இமேஜ் ஆஃப் த ஸ்பெசிமென். ஸ்கேனிங் வந்து டெம்மை விட இது பெஸ்ட். 12th புக்லேயே இருக்கும். சரியா? எலக்ட்ரான்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் தட் ஸ்பெசிமென். அதான் இதோட ஸ்பெஷல். அதாவது முப்பரிமாணம் 3D ஸ்ட்ரக்சர் வந்து செம்ல தெரியும். டெம்ல அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. ரைட். இது முக்கியமானது. அடுத்தது UV விசிபிள். இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். அதாவது விசிபிள் லைட் வேவ்லென்த் ரேஞ்சு, நார்மல் வேவ்லென்த் ரேஞ்ச் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்சர் வந்து மனப்பாடம் பண்ணிருங்க. சப்போஸ் மைக்ரோமீட்டர் இல்லாம சில புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நானாமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. நானாமீட்டர்னா ஒன்றும் இல்லை சார். 390 நானாமீட்டர் டு 700. இது அப்படியே ஒரு 0 போட்டுருங்க, அவ்வளவுதான் நானாமீட்டர். சரியா? சில புக்ல நானாமீட்டர் இருக்கு, மைக்ரோமீட்டர், நானாமீட்டர். இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க போதும். ரைட். அடுத்தது பாட்ஸ். இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கொஸ்டின் தான். இதுவும் எதுக்கு ரிலேட்டடா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி லைட் அதுக்கு ரிலேட்டடா ஒரு லா. ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்டா எப்படி அந்த பீர்ஸ் லாம்பரஸ் லா கேட்ட மாதிரி இந்த லாவை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது இந்த லா இது எதுக்கு ரிலேட்டட்னா லைட் அப்சார்ப்ஷனுக்கு ரிலேட்டட். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. சரியா? லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது ரேஷியோ ஆஃப் த சைஸ் அண்ட் த ஃபைனல் இமேஜ் டு த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்படின்னா ரேஷியோ ஆஃப் த சைஸ்னா அந்த ஃபைனல் ஆப்ஜெக்ட் நம்ம மெயினா எதை வச்சு சொல்றோம்னா அதை மேக்னிஃபை பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அதான் மேக்னிஃபிகேஷன் பவர்னு சொல்றோம். பி அந்த கரெக்டா அந்த சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றது மேக்னிஃபை பண்ணணும். தெரியுமா? நீங்க தெரியும் நம்ம இந்த மைக்ரோஸ்கோப் மேலே கீழே நகட்டுவோம். சரியா? அது ஐ மீன் இந்த NA நான் ஏற்கனவே சொன்னேன். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கொஸ்டின்ல NA ரிலேட்டடா சொன்னேன். இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நியூமரிக்கல் அப்பர்ச்சர்ஸ். இது கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம். நியூமரிக்கல் அப்பர்ச்சர் இது கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம் சார். NA ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சிலபஸ்ல இல்லாத போதே இந்த ஏரியால ஒரு கொஸ்டின் வந்தது. இது எதுக்கு சார் NA அப்படின்னு சொன்னா டு மெஷர் த லென்ஸ், the ability to gather the light, to measure the lens, the ability to gather light and resolve fine details. Resolve fine details. அதான் நியூமரிக்கல் அப்பர்ச்சர்ஸ். இதுக்கு ஒரு ஃபார்முலாவோட இருக்கும், மெட்டீரியல் நீங்க பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு பி சார். அடுத்து விச் ஆர் த ஃபாலோயிங் குரூப் யூசிங் தட் எம்படிங் கேட்கலாம். கொஸ்டின் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம சிலபஸ்ல டிஃப்ரெண்ட் ஃபிக்சேஷன் அண்ட் ஸ்டெய்னிங் இருக்கு. அப்ப ஃபிக்சேஷன் பண்ணும்போது அந்த எம்படிங், அதாவது அது என்ன சொல்றது தமிழ்ல பதிகிறதா அது சொல்லுவாங்க. அதுக்கு கண்டிப்பா மைக்ரோஸ்கோப் டெக்னிக்ல அது எதெல்லாம் யூஸ் பண்ற ரொம்ப ஃபெமிலியர் நம்மளுக்கு எது தெரியுமா? இதுதான். ஏன்னா நீங்க யூஜில கண்டிப்பா நீங்க அந்த இந்த டெக்னிக் வச்சு ஒரு பெர்மனன்ட் ஸ்லைடு நீங்க யூஜிலேயே ப்ராக்டிக்கலா உண்டு. அப்ப பாரஃபின் அதை யூஸ் பண்ணுவோம். பாரஃபின். சரி, அந்த பாரஃபின் போது இது பேசிக்கான விஷயங்கள். ஸோ இது எல்லாமே பேசிக்கா வந்து இந்த இதுல வராது. இதுல 2 இது வரும். ஒன்று மாத்தி கொடுத்துருக்கேன் சார். ஸோ சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். 40. அடுத்தது visualize the pattern of that radio distribution the specimen, label the radio on substance. இது வந்து ஆட்டோ ரேடியோகிராஃபி டைரக்ட் கொஸ்டின். இதெல்லாம் அதுக்கு அடுத்து இது ஒரு ஹாலிஸ் ஃப்ளூயிட். இது என்ன சார் சம்பந்தமெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளூயிட் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. இது வந்து ஃபிக்ஸேட்டிவ்ல வரும். டிஃப்ரெண்ட் ஃபிக்சேஷன் ஒரு நம்ம சிலபஸ்ல ஒரு டைட்டில் இருக்கா, அந்த டைட்டில் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஆன்சர் வந்து காம்பவுண்ட் ஃபிக்ஸேட்டிவ். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டா இந்த 2ல தான் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க.
நான் சொல்றது எழுதுங்க. நான் சொல்றது இங்க எடுத்து கொஞ்சம் நோட்ஸ் எழுதுங்க. இந்த கொஸ்டின் கேட்டா இந்த ரெண்டுல தான் ஒரு கொஸ்டின் வரும். நான் அதுல ஒண்ணு மட்டும் இப்ப கேட்டிருக்கேன். சிம்பிள் ஃபிக்சேட்டிவ் என்ன சார்னா சிங்கிள் கெமிக்கல் ஏஜென்ட் யூஸ் பண்ணா சிம்பிள் ஃபிக்சேட்டிவ் ஏஜென்ட் சார். சிங்கிள் கெமிக்கல் ஏஜென்ட் அப்படின்னு மட்டும் போடுங்க. சிங்கிள் கெமிக்கல் ஏஜென்ட் சார். இந்த ஆக்சுவலி நான் இன்னைக்கு 1 ஹவர்ல டிஸ்கஷன் முடிச்சிடலான்னு நினைச்சேன். கரெக்டா ஜூமே நான் வந்து 6:30 வரைக்கும் தான் 6:30 வரைக்கும் தான் நான் ரெக்கார்டு போட்டிருக்கேன். மேபி 6:30க்கு முன்னாடி முடிச்சிடணும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். நான் நிறைய பேசினாவே டைம் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஏன்னா மீட்டிங் நான் அது வரைக்கும் தான் க்ளோஸ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், அதுக்காக சொல்றேன். ரைட் சார், கவனிங்க. ஸோ ஆன்சர் வந்து சாரி, இது ஆன்சர் பி. சிம்பிள் ஃபிக்சேட்டிவ் என்ன சார்னு கேட்டா சிங்கிள் கெமிக்கல் ஏஜென்ட். எக்ஸாம்பிள் எழுதுங்க சார். நான் சொல்றது எக்ஸாம்பிள், சப்போஸ் கேட்கலாம். எக்ஸாம்பிள் ஃபார்மால்டிகைடு. எக்ஸாம்பிள் வந்து ஃபார்மால்டிகைடு. 2 எத்தில் ஆல்கஹால். எத்தில் ஆல்கஹால் and picric acid. PICRIC, picric acid and etc. சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம். மெட்டீரியல் நிறைய இந்த இருக்கு. இடத்துல மெட்டீரியல் இருக்குங்க சார் நிறைய. ஓகே, அப்ப நீங்க மெட்டீரியல் பாத்துக்கோங்க. ரைட். நான் சப்போஸ் இதுக்கு பதில் இந்த சிம்பிள் ஃபிக்சேட்டிவ் என்னென்னலாம் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப ஃபெமிலியர் மட்டும் சொல்றேன். மெட்டீரியல் நிறைய இருக்கும். காம்பவுண்ட் ஃபிக்சேட்டிவ்னு சொன்னா என்ன மீனிங்னா மிக்சர் ஆஃப் 2 or more சிம்பிள் ஃபிக்சேட்டிவ்ஸ். இதோட 2க்கு மேற்பட்ட ஃபிக்சேட்டிவ் தான் காம்பவுண்ட் ஃபிக்சேட்டிவ் சொல்றோம். சரியா? இது இந்த பாயன்ஸ் ஃப்ளூயிடு மெட்டீரியல் இருக்குல்ல, இது எல்லாமே 10% ஆஃப் ஃபார்மல் சலைன், அது ஃபுல்லாவே பாத்துக்கோங்க. இருக்குல்ல, இது 2மே மெட்டீரியல் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய அவை 2மே நீங்க ஒன்ஸ் நீங்க பாத்துருங்க. சப்போஸ் கொஸ்டின் கேட்டா அந்த பாயிண்ட் ஆஃப்ல இது கொஸ்டின் கேட்டிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து 43 அசிட் ரெட். இது வந்து பேசிக் ஸ்டெயின்ஸா? இது பேசிக் ஸ்டெயின் சார். இதுலயும் கொஸ்டின் கேட்கலாம். இதுவும் நான் மெட்டீரியல் நிறைய கொடுத்துருப்பேன். பேசிக் ஸ்டெயினிங் மெத்தட்ல பேசிக் ஸ்டெயின் எது, அசிடிக் ஸ்டெயின் எது, நியூட்ரல் ஸ்டெயின் எது, மெட்டீரியல் ஒவ்வொன்றும் தனித்தனி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இருக்கா? அதை ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் வரலாம். இருந்தாலும் நான் பேசிக்கா இப்ப சொல்றேன். இதுக்கு ஆன்சர் வந்து பேசிக் ஸ்டெயின். பேசிக் ஸ்டெயின் வந்து மெத்திலின் ப்ளூ சொல்லலாம், கிறிஸ்டலின் வயலட் சொல்லலாம், அது மாதிரி சாஃப்ரோனின் நினைக்கிறேன், அதுவும் பேசிக் ஸ்டெயின்ல தான் வரும். சாஃப்ரோனின். எஸ், நிறைய இருக்கு. இந்த கொஸ்டின் டிஆர்பிக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த பேசிக் ஸ்டெயின். அசிட்டிக் ஸ்டெயின் சொன்னது இயோசின். இந்த பிகோரிக் ஆசிட் ஒன்று சொன்ன பார்த்தீங்களா இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி. அசிடிக் இதெல்லாம் வந்து பேசிக் ஸ்டெயின், சாரி அசிடிக் ஸ்டெயின்ல வரலாம். நியூட்ரல் ஸ்டெயின் பொறுத்தளவு ஜெய்மா ஸ்டெயின் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஃபெமிலியர். இது கொஞ்சம் ஃபெமிலியர் சார். இது மட்டுமா ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூட்ரல் ஸ்டெயின். சரியா? கண்டிப்பா ஒரு ஸ்டெயினிங்ல ஒரு கொஸ்டின் வரும், டிஆர்பில பாத்துக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலா கேட்கல, பேசிக்கா ஒண்ணு மட்டும் கேட்டிருக்கேன். 43க்கு ஏ. அடுத்த 44 ரேடியோ லேபல் டெக்னிக் எந்த இதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ரேடியோ ஆட்டோ ரேடியோகிராஃபி அண்ட் சென்டிலேஷன் கவுண்டர். இதை சொன்னா இதையும் நம்ம ரேடியோ லேபிள் சொன்னா ரொம்ப பேர் இது ஆப்ஷன் எடுத்திருப்பீங்க. இதுல ரேடியோ லேபிள் வருமா அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்க கூடாது. இதுலயும் வரும். ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் பி தான். சரியா? இதுலயும் வரும். ரைட். அடுத்த ஆட்டோ ரேடியோகிராஃபி பத்தி டைரக்டான கொஸ்டின் தான். த டெக்னிக் டு டிடெக்ட் த ரேடியோஆக்டிவ் சிக்னல் டு யூசிங் த போட்டோ ரேடியோ. எப்படி நம்ம பார்க்க முடியும் ஆட்டோ ரேடியோகிராஃபினா போட்டோகிராஃபி மூலம் பார்க்கலாம். அடுத்து த பெனிஃபிட் யூசிங் த ரேடியோ லேபிள் இன் மாலிகுலர் பயாலஜி. ஏன்னா என்ன பெனிஃபிட்ஸ் அந்த ரேடியோ லேபிள்னா இது எல்லாமே வரும். ஆல் த எபோவ். சரியா? அடுத்தது ஃபண்டமெண்டல் டூல்ஸ் ஆஃப் இம்யூனோஃப்ளூரசன்ட் டெஸ்ட். இம்யூனோஃப்ளூரசன்ஸ் இது நம்ம ஈவன் பயோடெக்னாலஜியோட வரும். சரியா? அதாவது ஃப்ளூரசன்ட் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி இதெல்லாம் அப்ளிகேஷன்ல வரும், பாத்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது இது நம்ம சிலபஸ்ல இருக்கு சார். இது நம்ம சிலபஸ்ல இருக்கு ஸ்பெசிபிக்கா. அப்ப இதுக்கு முன்னாடி நடத்தலாம் இல்லையான்னு கேட்டுறாதீங்க. சரியா? ஸ்பெசிபிக்கா நான் நடத்தும் போதே சார் சொல்லியிருக்கலாம், அப்ளிகேஷன் நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த அப்ளிகேஷன் தான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஆல் த எபோவ். இது FIS கைட் எக்ஸ்பிளனேஷன் கூட கேட்கலாம். இது ஃப்ளூரசன்ஸ் நாட் ஃப்ளூரசன்ட். ஃப்ளூரசன்ஸ் இன் சிட்டு ஹைபிரிடைசேஷன். இது என்னன்னா ஜீனோமிக் இன் சிட்டு ஹைபிரிடைசேஷன். எக்ஸ்பிளனேஷன் கூட கேட்கலாம். இந்த எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சாலே இது ஃபுல்லாவே மேட்ச் ஆயிரும். நீங்க பாருங்களேன்.
ஃபுல்லாவே மேட்ச் ஆயிரும். சரியா? ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர் ஆல் தி அபவ். அடுத்தது திரும்ப ஒரு RIA ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஜெனரல் யூஸ் RIA உங்களுக்கு தெரியும், ரேடியோ இம்யூனோ அசை. சரியா? இதுல ஆன்சர் என்னன்னா காமா கவுண்டர். நார்மல் இதோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தா டு மெஷர் த கான்சன்ட்ரேஷன் எழுதுங்க, நான் சொல்றது எழுதுங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட சொல்லிட்டேன், இது கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். சரி பரவாயில்ல. மெஷர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பர்டிகுலர்லி ஆன்டிஜன். measure the concentration of substance particularly antigens. Antigen எங்கன்னா within bracketல blood, serum அதுல ஃபுல்லாவே பார்க்கலாம் RIA மூலம். ரைட், இது எல்லாரும் எழுதிருப்பீங்க. இது ஏற்கனவே ஒரு PGலே இந்த கொஸ்டின் வந்திருந்தது. சரியா? கிறிஸ்டாலஜிக்கல் ஸ்டடியில் பொறுத்தளவு திசு செக்ஷனிக்கு எதுக்கு யூஸ் ஆனா மைக்ரோடோம். மேக்சிமம் காலேஜ்ல இது வச்சிருப்பாங்க. மைக்ரோடோம் இப்படி ரொட்டேட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க, தின் செக்ஷன் எடுக்கிறதுக்கு. இது மைக்ரோடோம்ல சம்பந்தம் இல்லாம ஏன் சார் மெட்டீரியல் சிலபஸ்ல இருக்கா சார், ஏன் சார் கேட்டீங்கன்னு கேட்டா, அந்த பிக்சேஷன், ஸ்டெய்னிங், மைக்ரோ டெக்னிக் இருக்கு பாத்தீங்களா, அதுல இது வரும். மைக்ரோடோம். So this is the answer. So the last option. That's all about. You have any doubt? Sir. Yes. Excuse me, sir. Sir, 37 question நீங்க வேமா சொல்லுங்க மிஸ், வேமா சொல்லுங்க. 37 question வந்து 390 to 700 கொடுத்திருக்கீங்க சார். பட் நம்ம மெட்டீரியல்ல வந்து 190 to 900 கொடுத்திருக்கு. எது சார் வரும்? மிஸ் இங்க பாருங்க, இது ஒவ்வொரு புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லா புக்லயும் ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் வேரி ஆகும். 380 to 700 இருக்கு. சோ நம்ம க்ளோஸ் வேல்யூ எதுவோ அதை எடுத்துக்கலாங்க சார். அவ்வளவுதான். அதான் சொல்றேன்ல, புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும். இந்த மாதிரி இது வந்து ஃப்ரம் டு அப்படின்னு சொன்னாவே எதுக்கு நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு 4 ஆப்ஷன்ல பாருங்க, அதை எடுத்துருங்க. ஏன்னா ஒரு நானே இப்ப இந்த இது இப்படியே வருமானு சொல்ல முடியாது. அவர் எந்த புக்கை பார்த்து எடுத்தாரு, ஒரு TRB கொஸ்டின் செட்டர், அதுல உள்ள ஒரு வேல்யூ தான் அவர் போடுவாரு. அப்ப சார் நீங்க இப்படி சொன்னீங்களே சார் சொல்லக்கூடாது. அங்க எது க்ளோஸா இருக்குன்னு பார்க்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். 17th question சார். 17 மிஸ். ஆப்ஷன் பி வராதா சார்? பி வராது மிஸ். சார் ஆக்சுவலி சிக்மா அண்ட் பை ரெண்டுமே ஆன்டிபாடி டிரான்சிஷன் எலக்ட்ரான்ஸ்ல போகும் சார். அப்ப இங்க ரெண்டு என்ன குறுக்கல இல்ல நாங்க. இல்ல சார், இது என்ன பொறுத்து இல்ல, பட் both electrons will go for transition. ரைட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே, அதாவது அந்த இது ஓகே. பட் அப்ப இது என்ன மீனிங் சொல்றீங்க? ஒண்ணு என்ன மீனிங் சொல்றீங்க? இது சார் சிக்மா வந்து சிங்கிள் பாண்டா இருக்கும் சார், அதுவும் டிரான்சிஷன் போகும் சார். இது பை வந்து அதுவும் டிரான்சிஷன் போகும். இந்த இதுல யூஸ் பண்ணி இந்த இதுல பண்றதா UV விசிபிள். ஆமா சார், இது ஆமா UV விசிபிள் ஆர்கானிக் காம்பவுண்ட் சார். இது ரெண்டுமே ஆக்சுவலி இது ரெண்டுமே டிரான்சிஷன் கேக்கும்போது அது வராது. மெட்டீரியல்ல இருக்கு சார். இது இருக்கா? இருக்குங்க சார். நீங்க சொன்னீங்க இருக்கு சார். பி ஆப்ஷன் வர மாதிரி சார். பி ஆப்ஷனும் இருக்குங்க சார். அப்படியா? மெட்டீரியல் பேஜ் நம்பர் 39 சார். சிக்மா வராதுங்க சார். n வரணுங்க சார். n அத இது இந்த இடத்துல இது சப்போஸ் இதுல n சொல்றீங்களா? இதுல இல்லைங்க சார், இது இங்க அதாவது n and சிக்மா இல்ல சார். இங்க எப்படி இந்த வந்திருக்கா இப்படி n and பை, அதே மாதிரி இங்க n and சிக்மா, அப்படின்னா ஆன்சர் கரெக்ட். ஆமாங்க சார். சார் ஃபர்ஸ்ட் அந்த பைக்கு பை ஆன்டி பை மாறும் சார். அப்புறமா அந்த சிக்மாவும் மாறும் சார். ஆனாலும் அதுக்கு அடுத்த லைன்ல தான் சார் நீங்க அந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் லைன் வந்து பி ஆப்ஷன் வர மாதிரி தான் சார் அந்த இது இருக்கு. நீங்க ரெண்டாவது லைன் வந்து அந்த புக்ல மெட்டீரியல்ல பாட்டம்ல இருக்குங்க சார். நீங்க ரெண்டாவது லைன் கேட்டிருக்கீங்க, அதுக்கு மேல் லைன்ல வந்து ஆப்ஷன் பி வர மாதிரி ஒரு லைன் இருக்கும் சார். இல்ல பி வர மாதிரி மீன்ஸ் இதுக்கு n கொடுத்து n தீட்டா இப்படி கொடுத்துருக்கலாம். இல்லைங்க சார், n வந்து நான் பாண்டிங் சார். ஆக்சுவலி இது ரெண்டு இல்ல எப்படி கொடுத்திருக்கேன் நான் ஃபுல்லா கிளாஸ் எடுக்கல பாத்தீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார். இருக்குங்க சார். சார் அதுல 3 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் சார். பை எலக்ட்ரான்ஸ், சிக்மா எலக்ட்ரான்ஸ் அண்ட் n எலக்ட்ரான்ஸ் அப்படின்ட்டு. இது டிரான்சிஷன் ஆகுறப்ப, எக்ஸைட் ஆகுறப்ப, டிரான்சிஷன் ஆகுறப்ப சிக்மா எலக்ட்ரான் வந்து சிக்மா ஸ்டாரா மாறும் சார். அதே மாதிரி பை எலக்ட்ரான்ஸ் வந்து பை ஸ்டாரா மாறும். n எலக்ட்ரான்ஸ் வந்து பை ஸ்டாராவும் மாறும், சிக்மா ஸ்டாராவும் மாறும் சார். அப்படிதான் சார் நான் படிச்சேன். ஆமாங்க சார். அப்ப வந்து நம்ம ஜெனரலா கேள்வியில ஜெனரலி இருக்கிற போது நம்ம ஆப்ஷன் பி தான் சார் சூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஜெனரலி கன்சர்ன்டு அப்படின்னும் போது நம்ம ஆப்ஷன் பி சூஸ் பண்ற மாதிரி வந்துருங்க சார். சரி, நான் இதை வேணா திரும்ப பாக்குறேன் சார். சரியா, நான் திரும்ப பார்க்க. பட் என்னுடைய நாலேஜ் படி இந்த ஆப்ஷன் தான் நீங்க எடுக்கணும்.
நீங்க சொல்றதுக்காக நான் திரும்ப கூட பாக்குறேன். சரியா? ஏன்னா அது ஓகே. ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கு சார். அதனால ரெண்டுமே ஆர்கானிக் காம்பவுண்ட் அந்த பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணோம் சார் டிரான்சிஷன். இந்த இது இருக்கு. ஏன்னா ஓகே ஓகே. சிக்மாவும் பையும் ஆக்சுவலி N வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜ் சார். அது வந்து ம். we won't consider as a bonding சார். It's a ம், non ம், bonding stage சார். ம். ஓகே. பரவாயில்ல. வெரி குட். நல்லா படிக்கிறீங்க. சூப்பர். அப்படிதான் இருக்கணும். மார்க் சரியா? மட்டும் வர மாட்டேங்குது சார். வர மாட்டேங்குதா? வந்துரும், கவலைப்படாதீங்க. இந்த அளவுக்கு டீப்பா படிச்சிருக்கீங்களே, உண்மையிலே இதெல்லாம் ரொம்ப இவ்வளவு டீப்பா நீங்க படிச்சிருப்பீங்களான்னு நான் கொஸ்டின் எடுக்கும்போது நானே யோசிச்சேன். நல்லாவே படிச்சிருக்கீங்க. பரவாயில்ல. வெரி குட். எனிவே சரி, ரைட், நோ ப்ராப்ளம். பார்த்துக்கலாம். இது இப்போ ஆல்மோஸ்ட் டைம் முடிஞ்சுச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு இதோட ரிசல்ட் அனலைஸ் உங்களுக்கு போட்டிருந்தேன். நீங்க பார்த்துருப்பீங்க ரிசல்ட் அனலைஸ். அதுல இந்த டாப் ரேங்க்ல கொஞ்சம் பேர் எடுத்திருக்கீங்க. மற்றபடி 40க்கு கீழே வந்து 40 மேலே கம்மி தான். நான் ஆக்சுவலா இந்த கொஸ்டினுக்கு வந்து 35 மார்க் மேல எடுத்திருந்தா சூப்பர் சார். இந்த கொஸ்டினுக்கு 35 மார்க் எடுத்திருந்தாலே கட் ஆஃப் உள்ளதான். அது வந்து நல்ல மார்க் தான், நல்ல மார்க். சரியா? ஆனா ஒரு 40 அண்ட் எபோவ் வந்து எத்தனை பேர் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு 25 பீப்புள்ஸ் எடுத்திருக்கீங்க 40 அண்ட் எபோவ். ரியலி 40 அண்ட் எபோவ்னா ரியலி எக்ஸலண்ட்னு தான் நான் சொல்லுவேன் இந்த கொஸ்டினுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏரியாவில் கொஸ்டின் நீங்க எழுதுறீங்க. உண்மையிலே எக்ஸலண்ட். 35 அண்ட் எபோவ் அப்படின்னு சொல்லும்போது 85 ஸ்டூடெண்ட் தான். எப்பவுமே 35 அண்ட் எபோவ் ஆல்மோஸ்ட் நம்ம கிளாஸ்ல 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. இப்ப பாருங்க 85 ஸ்டூடெண்ட் தான் 35 அண்ட் எபோவ். கொஸ்டின் நேச்சரை வச்சுதான் நீங்க எழுதுறத வச்சுதான் நான் கட் ஆஃப் கீழே குறைச்சிருக்கேன். சரியா? அப்ப 33ன்னு எடுத்துக்கிட்டா ஒரு 133 பேர் இருக்கீங்க. 133 மார்க். சரியா? அதனால நான் 32 வரைக்கும் இறக்கியிருந்தேன். அதுக்கு கீழே இறக்க முடியாது. 174 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. 174 எது வரைக்கும்னா 32. ஆக்சுவலா 32 கூட நல்ல மார்க் தான். சரியா? 30 அண்ட் எபோவ் எடுத்திருந்தாலே ஓகே தான். அடுத்த தடவை பிக்கப் பண்ணிடலாம். பட் பிலோ 30 எடுத்தவங்க கொஞ்சம் யோசிக்கணும். சரியா இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எனிவே நோ ப்ராப்ளம். அதை பத்தி நீங்க அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு வரும்போது அதுக்கான விஷயங்களை வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு தானே. இந்த யூனிட் பொறுத்தளவு உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்டும் போது நம்ம அடுத்த ரவுண்டு நம்ம ரிவிஷன் வருது பார்த்தீங்களா, அப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவாயிருவீங்க இந்த யூனிட் பொறுத்தவரை. மற்றபடி நம்ம ரொம்ப ஃபெமிலியர் யூனிட் அது வேற. இந்த புது யூனிட் மட்டும் நான் சொல்றேன். பரவாயில்ல, அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு பெஸ்டா பண்ணுங்க. நான் அடுத்த சிலபஸ் நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் டைட் ஷெடியூலாக தான் இருக்கும். நான் திரும்ப சொல்ற ஒரே வார்த்தை தான், வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஒன்லி டிஆர்பி வேலையை மட்டும் தான் செய்யணும். கரெக்ட் டயத்துக்கு அனுப்பிப்பாருங்க. டெட்டு கால்ஃபார் பண்ணி அதுல ஒரு சின்ன இதுக்காக தான் டேட்டை உடனே கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஐ திங்க் அந்த டைம் ஏதோ கிறிஸ்டின் ஃபங்க்ஷன் ஏதோ கல்லறை திருநாளோ ஏதோ தெரியாம போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. சரியா? அப்ப கண்டிப்பா அதுவும் நடக்கும். அடுத்த நியமன தேர்வும் நடக்கும். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடி, கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு சீக்கிரம் உங்களை போஸ்டிங் போடணுமோ அவ்வளவு சீக்கிரம் போட்டுருவாங்க. இதை மைண்ட்ல வச்சுட்டு படிங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எவ்வளவு சீக்கிரம் போடும், எழுத முடிச்சு நீங்களே எதிர்பார்க்காத மாதிரி போஸ்டிங் போட்டு விட்டுருவாங்க. சரியா? ஸோ இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் ரொம்ப பேர் டெஸ்ட் எழுதுனீங்க. அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் சில பேருக்கு இப்ப உங்க மெயிலுக்கு வந்து கால் லெட்டர் வந்திருக்கு. சரியா? சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் உங்க மெயில ஒரு இடம் செக், யாராலாம் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் எழுதுனீங்களோ ஒரு இடம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இதனா வரைக்கும் எனக்கு 3 பேர் சொல்லியிருக்காங்க, கால் லெட்டர் வந்திருக்கு சார், ஏதோ டேட் சொன்னாங்க, 26 24 ஏதோ டேட் சொன்னாங்க, இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. சப்போஸ் ஏன்னா நம்ம பார்த்துருக்க மாட்டோம், நீங்க ஏன்னா ஃபுல்லாவே மெயில தான் வரும். இண்டிவிஜுவலா உங்களுக்கு வருதா என்னன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் யாரெல்லாம் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் ரீசெண்டாவோ இல்லைன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி யாராவது எழுதியிருந்தா ஒன்ஸ் நீங்க கொடுத்த மெயில் ஐடியா செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது இருந்தா அது சும்மா போய் பார்த்துட்டு வாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வாங்க. இப்படிதான் லாஸ்ட் டைம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸும் நம்ம ஸ்டூடெண்ட் தான் செலக்ட் ஆனாங்க. இது 2வது லிஸ்ட்ல ஒரே ஒரு ஆள் தான் எடுத்திருந்தாங்க. அந்த ஒரு ஆளு நம்ம ஸ்டூடெண்ட் தான். சரியா? சப் இன்ஸ்பெக்டர் ஃபிஷரிஸும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸும் நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அங்கங்க தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க. இதுலயே பிஜிக்கு படிச்சுட்டு இருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இருக்கிறவங்க இதுலயே பிஜிக்கு படிச்சுட்டு இருக்காங்க. எப்படி யோசிச்சு பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துகிட்டே. ஸோ
அந்த மாதிரி யாராவது டெஸ்ட் எழுதா கொஞ்சம் நீங்க உங்க மெயில் ஐடி மட்டும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி இப்போ டிஆர்பிக்கு கொடுத்த மெயில் ஐடியா லைவா வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம இன்ஸ்டியூட் கொடுத்த மெயில் ஐடி தான் டிஆர்பி கொடுத்துருப்பீங்களோன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் வேற மெயில் ஐடி கொடுத்துருந்தா லைவா இருக்கான்னு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? அந்த பாஸ்வேர்டு நீங்க அப்ளை பண்ணது அதெல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த எடிட்டிங் ஆப்ஷன் ஏதாவது தேவைன்னா எடிட் பண்ணி அதை ஃபைனல் பண்ணி அதையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரியா? ரைட். ஸோ எனிவே போதும். ஸோ இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். தேங்க்யூ.